இந்த மாசத்தினுடைய இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? हमारा ये साल का जो वाचा का वचन क्या है? மீதம் எடுக்கிற ஆண்டு. और बचत का साल है. மீதம் எடுக்கிற ஆண்டு. எல்லாம் சொல்லுங்க, மீதம் எடுக்கிற ஆண்டு. सब लोग बोलिए बचत का साल है. தேவன் அதை தான் நமக்கு முதல் ஜனவரியில அது சொன்னாரு. इसलिए परमेश्वर ने पहला महीना जनवरी में हमें बोला है. அதை நம்ம விசுவாசிப்போம். हम इसको विश्वास करेंगे. ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. और अब्राहम को उन्होंने कहा कि हम आपको संतान देंगे. அவன் தொடர்ந்து விசுவாசித்தான். और तुरंत वो विश्वास कर लिया. அதை அவன் பெற்றுக்கொண்டான். और वो प्राप्त किया. அதே போல தான் நாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை उसी प्रकार आप और मैं परमेश्वर का हुआ वचन விசுவாசிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்கிறோம். हम विश्वास करने के द्वारा हमें प्राप्त होगा. ஆகவே அங்கே எது நாம் போக தேவையில்ல. திருப்பி அது முதலாவது தேவனுடைய வார்த்தை, पहला जो है वचन, அதுக்கப்புறம் முதற் பலன், उसके बाद पहला फल. அந்த முதற் பலனை வச்சு ஊழியக்காரர் வேலை செய்யறாரு. और वो पहला फल को रख के सेवक जो है सेवा कर रहे हैं. அது மூலமாய் மீதம் எடுக்கப்படுகிறது. और उसके बाद वहां से बचत भी हो रहा है. கிறிஸ்தவ வாழ்க்கையே தேவன் மீதம் எடுக்கும்படியாக நம்மளை படைச்சிருக்கிறார். और मसीह जीवन में जो है मसीह जीवन में परमेश्वर जो बचत लाने का जो है रखा है. எந்தவித குறைகளோ இல்லாமையிலோ தாழ்ச்சியிலோ வாழ்வது தேவ சித்தம் அல்ல. कोई भी कमी घटी हो ऐसा परमेश्वर का इच्छा नहीं है. சரி, அப்படி நம்ம இதை பார்த்து கொண்டு வருகிறோம். अभी हम देख रहे हैं. அப்போ போன ஒரு 2-3 வாரமாக நாம தேவன் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான்றதை பார்த்தோம். और पिछला 2-3 हफ्ते हमने देखा था कि परमेश्वर हमारे लिए क्या क्या किया है करके. இல்ல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தொடர்ந்து செயல்படுகிற வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம். मसीह जीवन में हम निरंतर करने का जीवन करके हमने देखा. ஒரு ஸ்டெப்பா சில காரியங்கள் வருது. और कदम के कदम सीढ़ी पे सीढ़ी एक जो चीज அதுல நம்ம முதலாவது ரட்சிக்கப்படுறோம். और पहला जो है उद्धार पाना. ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படி நின்ற கூடாது. और उद्धार पाने के बाद वैसे ही नहीं रह जाना है. தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று பார்த்தோம். हमें सिखा रहा है उसमें हमें बढ़ना. தேவனை அறிகிற அறிவிலே நின்ற கூடாது. परमेश्वर के जाने का ज्ञान में वैसे ही खाली नहीं रह जाना है. ஏன்னா தேவனை அறிகிற அறிவு இருந்தா மட்டும் போதாது. परमेश्वर का जो ज्ञान है खाली उतना ही काफी नहीं है. அதை குறித்து ஒரு விசுவாசம் வேணும். அறிந்ததை நான் விசுவாசிக்கணும். और उस ज्ञान के साथ में एक विश्वास भी चाहिए. இப்போ விசுவாசம் மட்டும் போதாது. सिर्फ विश्वास ही काफी नहीं है. அதை நான் தொடர்ந்து என் வாய்களை திறந்து என் இதயத்திலிருந்து பேச ஆரம்பிக்கணும். और उसको जो है अपने जीवन में रख के उसको बोलना शुरू करना है. ஏன்னா தேவன் பேசி பேசி தான் உலகத்தை உண்டாக்கினார். क्योंकि परमेश्वर ने बोल बोल के सारे संसार को बनाया. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உலகத்தை தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசி பேசி நாம் உண்டாக்க வேண்டும். और इसी प्रकार जो परमेश्वर का वचन को हमारे अंदर बोल के हम बोल के उस कार्य को करना है. அப்போது பேசினா மட்டும் போதாது. सिर्फ बात करना ही काफी नहीं है. அதன்படி செயல்பட வேண்டும். उसको हमें अपने जीवन में लागू करना है. இதெல்லாம் பார்த்தோம். ये हमने देखा. அடுத்த ஸ்டெப், अगला जो कदम வெறும் செயல்பட்டா மட்டும் போதாது. सिर्फ करना काफी नहीं है. முடிவு பர்ந்து செயல்படுத்த வேண்டும். और उसको पूरी संपूर्ण करना है. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, क्योंकि परमेश्वर ने कहा है முடிவு பர்ந்து விசுவாசிப்பவன் ரட்சிக்கப்படுவான். क्योंकि जो संपूर्ण रीति से विश्वास करेगा वो उद्धार पाएगा. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? तो मसीह जीवन बोलने से क्या है? வெறும் ரட்சிப்பு நிக்க கூடாது. सिर्फ उद्धार काफी नहीं है. அதுக்கப்புறம் தேவனை அறிகிற அறிவுல வரணும். परमेश्वर के ज्ञान में आना है. அதுக்கப்புறம் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். उसके बाद विश्वास करना है. விசுவாசித்ததை பேச ஆரம்பிக்கணும். और विश्वास के साथ बोलना शुरू करना है. பேசினா மட்டும் போதா, அதன்படி செயல்பட ஆரம்பிக்கணும். और सिर्फ बात करना काफी नहीं है, उसी प्रकार चलना भी है. இது அத்தனையும் தொடர்ந்து முடிவு பண்ணி செயல்படணும். और ये जो है निरंतर लगातार अंतिम तक करना है. இப்படி செய்யும் பொழுது இது என்னுடைய முயற்சியில அல்ல, ये हमारा बल शक्ति से नहीं होगा. அதற்காக தான் இயேசு நமக்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறார். इसीलिए प्रभु यीशु हमारे लिए एक पवित्र आत्मा हमारे लिए भेजा. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். और वही जो पवित्र आत्मा जो हमारे जीवन में ये सारे कुछ लगातार निरंतर करने में ஆகவே मदद தான் करेगा. பரிசுத்த ஆவியின் உதவி நமக்கு உண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். इसलिए हमने पवित्र आत्मा के बारे में हम देखा उसका நமக்கு कार्य. அவர் சாட்சியா நிறுத்துகிறார். हमें एक गवाही के रूप में ठहराया है. அது நமக்கு வாக்குத்தத்தமா இருக்கிறது. हमारे लिए एक वाचा का वचन है. அது மட்டும் அந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய தேவையான நேரத்தில் உதவி செய்கிறார். और जहाँ आवश्यकता है वहाँ पवित्र आत्मा कार्य करते हैं. இந்த உலகத்துக்கு அந்த பரிசுத்த ஆவியை தெரியாது. और ये संसार को पवित्र आत्मा के बारे में नहीं पता है. ஏன்னா அவங்களுக்குள்ள இல்ல, क्योंकि उनका अंदर में नहीं है. நமக்குள்ள இருக்கிறார். हमारे अंदर है. பிறகு அந்த பரிசுத்த ஆவியானவர் உலகத்திற்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். क्योंकि पवित्र आत्मा जो है ये பாவத்தை குறித்து
पाप में நீதியை குறித்து, और धार्मिक में நியாய தீர்ப்பு और क्या न्याय करना है उसमें वो देखभाल करता அதை उணர்த்துறார். है। और एक जो है பிறகு நமக்கு அந்நிய பாஷை நமக்குள்ள இருக்கு. அந்நிய பாஷை பேசும் பொழுது हम जब अन्य भाषा में बात करते हैं ஆவியான் நமக்குள்ள இருக்கிறான்றது ஒரு மேல் அடையாளம். அது और हमारे अंदर पवित्र आत्मा करके एक चिन्ह है। அது மாத்திரமல்ல, எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேர் ஆனா ஒருவரா இருக்கிறாரோ, जैसे पिता और पुत्र पवित्र आत्मा वो तीन है लेकिन वो एक परमेश्वर है, அதே போல நம்ம ஆவி ஆத்மா சரீரமாய் இருந்தாலும் நம்ம ஒருவரா இருக்கிறோம். और उसी प्रकार हम आत्मा शरीर मन में एक मनुष्य है करके। அது ஆவியானவர் உள்ள இருக்கிறான்னு அர்த்தம்னா, उसका पवित्र आत्मा अंदर है का क्या मतलब है? திரியேக தேவனே நமக்குள்ள இருக்கிறார். वो जो देख नहीं सकते इतना बड़ा परमेश्वर हमारे अंदर है। ஆமென். आमीन। எத்தனை பேர் அதை நம்புறீங்க? कितने लोग विश्वास कर रहे हैं? விசுவாசிக்கிறீங்களா? சரி, அடுத்தது ஆவியானுடைய துணையை குறித்து நம்ம பார்த்தோம். ஆவியானுடைய துணை, पवित्र आत्मा का छूना, அவர் வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறாராம். वो आने वाला जो कार्य को हमें दिखाता है। அது மாத்திரம் இல்ல, நம்ம சத்தியத்தில் நடத்துகிறார். वो हमें सत्य में चलाता है। அது மாத்திரம் இல்ல, நம்முடைய தேசம் எப்படி இருக்க போகுதுன்றது முன்கூட்டியே நமக்கு அறிவிக்கிறார். और हमारा जो देश कैसा रहेगा करके वो पहले से दिखाते हैं। அது மட்டும் இல்ல, எப்படி நம்ம சரியான சத்தியத்தில் வாழ்வது என்பதை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். और कैसे हम सही रूप से सत्य में जीना करके हमें सिखाते हैं। அது மட்டும் இல்ல, அந்த ஆவியானவர் எதை எப்பொழுது சொல்லணும், எதை எப்போ சொல்லக்கூடாதுன்றதும் நம்ம வழி நடத்துறான்றது பார்த்தோம். और पवित्र आत्मा हमें ये भी सिखाता है कैसे हमें बोलना है और कब बोलना है, कैसे बोलना है करके। இதெல்லாம் பார்த்து முடிச்சோம். हम ये सब देख के खत्म किए हैं। போன வாரமும் நம்ம பார்த்தோம். पिछले हफ्ता हमने देखा था। ஏன்னா ஆவியானவர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிற வாழ்க்கையில, और पवित्र आत्मा हमारे जीवन में एक प्रकाश दिलाते हैं। ஏன்னா சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறார். அவரு சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறார் எல்லாம். क्योंकि सारे सत्य को चलाने वाला जो परमेश्वर ஏன்னா பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்றார். பிரியமானவனே, மூன்று யோவான், हे प्रियो, जैसे तुम आत्मिक उन्नति कर रहा है उसी प्रकार तुम सब शरीर में भी चांगे रहो करके कहता है। அப்படின்னா தேவன் நம்ம எல்லாவற்றிலும் வாழும்படியா விரும்புகிறார். तो इसलिए परमेश्वर हम सभी लोग को बढ़ाना चाहते हैं। குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, हमारे पारिवारिक जीवन में है, आत्मिक जीवन में, அந்த பொருளாதாரம், और चाहे कोई ஃபைனான்ஸ், कोई पैसे के मामले में हो, டியூட்டி, வேலை, और काम और வியாபாரம், ड्यूटी, व्यापार में, बिजनेस में, எல்லா ரீதியிலும் हर एक कार्य में டாப்ல இருக்கணும். वो हर एक उच्च स्तर में होना है। அதை கர்த்தர் விரும்புறார். वही परमेश्वर चाहते हैं அதை தான் அவர் வேண்டுகிறேன்றார், ஜெபிக்கிறார். அதை பத்தி और उसी के लिए प्रार्थना कर रहे हैं। ஒவ்வொரு விசுவாசி இப்படி இருக்கணும்னு ஜெபிக்கிறார். और एक एक विश्वासी के लिए वो प्रार्थना कर அதை தான் போன வாரம் பார்த்தா யாக்கோப்பு ஜெபம் பண்றாரு. और யாக்கோப்புல ஜெபத்தை பத்தி கத்து கொடுக்கிறார் யாக்கோப்பு. और याकूब जो यहाँ पे प्रार्थना के बारे में हमें सिखा रहा है। ஜெபிக்கும் பொழுது மழை பெய்யுது, மழை வேணான்னா மழை நிக்குது. और वहाँ पे प्रार्थना करते समय जो बारिश को बंद कर दिया तो बंद हो गया। அப்படின்னா ஜெபத்துக்கு பதில் நிச்சயமா கிடைக்குதுன்னு நம்ம சொல்றோம். और तभी हम प्रार्थना का जो उत्तर हमें मिल रहा है करके हम कह सकते हैं। அது மட்டும் அந்த ஜெபத்தின் மூலமாக இந்த பூமியில என்ன நடக்கணும், என்ன நடக்க கூடாதுன்றதை தீர்மானிக்கிற அதிகாரத்தை நம்ம கடவுள் கொடுத்திருக்கிறார். और वो प्रार्थना के द्वारा इस संसार में क्या करना क्या नहीं करना करके उसका अधिकार भी परमेश्वर ने हमें दिया है। இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சோம். और वो सब हमने देख के खत्म किया। அது மட்டும் இந்த புஸ்தகம், ஆவியானவருடைய புஸ்தகம், ये जो किताब है पवित्र आत्मा का किताब இந்த है, புஸ்தகம் தப்ப ரைட் ஆக்கணும். நம்முடைய வாழ்க்கையை தப்பா இருக்கிற வாழ்க்கையை ரைட் ஆக்கணும். ये जो किताब में से हमारे गलत जीवन से सही रास्ता में ले जाने वाला। முடிஞ்சு போன வாழ்க்கையை திருப்பி துவங்க வைக்கும். और जो जीवन खत्म होने वाला जीवन है उसको फिर से जीने का आशा देगा। எதெல்லாம் நம்ம இழந்து போயிட்டோமோ அதெல்லாம் திருப்பி நமக்கு லாபமாக்கும். और जो जो हमने खो गया है दोबारा परमेश्वर हमें उसको लाभ के द्वारा देगा। அது மட்டும் வாழ முடியாதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். और इसलिए हमारे जीवन नहीं जी सकते करके नहीं बोलना है, நம்மை வாழ வைப்பார் என்று சொல்ல வேண்டும். हमें इसलिए जीवन हमें देगा करके हमें बोलना है। இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். ये सब हमने बोल के खत्म किए थे। பல வாரம் 5-6 வாரம் பேசுனத ஒரு 10 நிமிஷம் சொல்லி முடிச்சிட்டேன். और पिछले 5-6 महीना का जो है 5-10 मिनट मैंने आपको रिवीजन நீங்க இதெல்லாம் கேட்டீங்களான்னு தெரியல. आपने सही से सुना कि नहीं पता नहीं। கவனிங்க. आप ध्यान दीजिए। இன்றைக்கு आज जो है இந்த ஆவியானவர், ஏன்னா இன்றைக்கு ஆவியானவரை குறித்து நமக்கு ஒரு வெளிச்சம் வேணும் பாருங்க. क्योंकि पवित्र आत्मा के द्वारा हमारे एक प्रकाशित आता है। சபைகளில் ஆவியானவர்னா என்ன, வெறும் அந்நிய பாஷை பேசுவோம், அந்த ஒரு மாதிரி குதிச்சு
அப்படி கீழே விழுறது தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றாங்க. और कलीसिया में जो है पवित्र आत्मा से बोलने से अन्य भाषा में बात करना और नीचे ऐसे गिरना लेटना यही सोचते हैं। இப்போ இவ்வளவு தூரம் 3 வாரம் பார்த்தோம், ஆவியானவருடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். अभी जो हमने 3 हफ्ता देखा, ये जो पवित्र आत्मा जो सिखाने का कार्य हमने देखा। இப்போ ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு பார்க்க போறது என்ன? आज हम क्या देखने जा रहे हैं? ஆவியானவர் தேவ சித்தத்தில் நம்ம நடத்துவார். தேவ சித்தத்தில் पवित्र आत्मा जो परमेश्वर की इच्छाओं को जो हमें चलाता है। ஆமென் आमीन। யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அந்த வசனத்துக்கு போவோம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். यूहन्ना सुसमाचार उसका 14 अध्याय 16:13. 16-13। சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். यूहन्ना सुसमाचार 16-13 में कहता है, परंतु जब वह अर्थात सत्य का आत्मा आएगा तो तुम्हें सब सत्य का मार्ग बताएगा, क्योंकि वह अपनी ओर से नहीं ना कहेगा, परंतु जो कुछ सुनेगा वही कहेगा और आने वाले बातें तुम्हें बताएगा। இந்த வேதத்திலிருந்து, இந்த வேத பகுதியிலிருந்து ये पवित्र पुस्तक में से 3 வாரங்களா போதிச்சுன்னு வருகிறோம். हम पिछले 3 ஆவியானவர் மூலமாக हफ्ता पवित्र आत्मा के बारे में देख முதலாவது வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார்ன்றதை பார்த்தோம். हम जो आने वाला कार्य को दिखाया करके हमने देखा था। போன வாரம் சகல சத்தியத்துக்குள் நம்ம நடத்துவார் என்ற அந்த வார்த்தையிலிருந்து பார்த்தோம். और पिछले हफ्ते सारे सत्य को बताएगा सिखाएगा करके हमने देखा था। இன்றைக்கு आज जो है சுயமாய் பேசாமல் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் என்ற வார்த்தை இருக்குது பாருங்க. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் அப்படின்ற வார்த்தை இருக்கும். क्योंकि वह अपनी ओर से ना कहेगा, परंतु जो कुछ सुनेगा वही कहेगा। அப்போ ஆவியானவர் என்ன பண்றாரு? पवित्र आत्मा क्या कर रहे हैं? சுயமா எதையும் சொல்றது இல்ல. वो अपने से नहीं कहते हैं। பிதாவையும் குமாரனாகிய செய்த காரியங்கள், பிதாவின் திட்டத்தையும் குமாரனுடைய செயல்பாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். और जो पिता जो कहते हैं और जो उनका पुत्र जो करते हैं वही कार्य को यहाँ पे हमारे पास लाते हैं। பிதா திட்டமிடுறார், और जो पिता जो कहते हैं குமாரன் அதை செயல்படுத்துறார். और जो पुत्र जो कुछ करते हैं, அந்த 2 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து செயல்படுத்துகிறாராம். और वो दोनों कार्य को हमारे जीवन में ला के वो मिला रहे हैं। ஆகவே ஒரு சுயமா எதையும் செய்யறது இல்ல. वो अपने ओर से नहीं कर रहे हैं। பிதா திட்டம் கிறிஸ்துவினுடைய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார். और पिता की इच्छा और पुत्र की जो कार्य है उसको ला के हमारे जीवन में मिला रहे हैं। அதுதான் தேவ சித்தம். वही है परमेश्वर की इच्छा। நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में பிதாவின் திட்டமும் और पिता की जो आज्ञा குமாரனுடைய செயல்பாடுகளும் और जो पुत्र ने जो कुछ किया है செய்வதே தேவ சித்தம். जो करने के लिए यही जो है परमेश्वर का इच्छा है। பிதா திட்டம் என்ன? पिता का क्या इच्छा है? நீங்க ரட்சிக்கப்படணும், आप उद्धार पाना, நான் ரட்சிக்கப்படணும். मैं उद्धार पाना। இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? यीशु ने क्या किया? அந்த ரட்சிப்பை நிறைவேற்றினாரு. वो उद्धार को जो हमारे हाथ में दिया। அப்போ ஆவியானவர் என்ன பண்றாரு? लेकिन पवित्र आत्मा क्या कर रहे பிதாவின் हैं? திட்டத்தையும் இயேசுடைய செயல்பாடையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து ரட்சிக்கப்பட வச்சிட்டார். और पिता की जो इच्छा है और यीशु ने जो किया है वही हमारे जीवन में लाके அதுதான் தேவ சித்தம். यही है परमेश्वर की इच्छा। அதே போல उसी प्रकार நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் हमारे जीवन में सारे कार्य है பிதாவின் திட்டமும் இயேசுடைய செயல்பாடுகளும் செய்வதற்கு ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். और पिता की आज्ञा और यीशु के द्वारा वो सारे कार्य को हमारे साथ मेल करते हैं। ஆகவே தான் நம்ம நம்ம பாட்டெல்லாம் பாடணும், பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கலாம், इसलिए हमें कोई डरने की आवश्यकता नहीं है, हिम्मत से रहना, குழப்பமா இருக்கக்கூடாது, हमें नर्वस नहीं होना है। வாழ்க்கை எப்படி வாழ போறோன்ற ஒரு சிந்தனை தேவையில்லை. और जीवन कैसे जीना करके वो कोई चिंता की आवश्यकता नहीं है। ஏன்னா நமக்கு பரிசுத்த ஆவியானவரே கிறிஸ்து கொடுத்திருக்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார். क्योंकि हमें परमेश्वर ने पवित्र आत्मा और
परमेश्वर दे रखा है। நாம் சுயமாய் வாழ முடியாது. हम अपने आप से नहीं जी सकते, நாம் தேவ சித்தத்துல தான் வாழ முடியும். हम परमेश्वर की इच्छा के द्वारा ही जीना। ஏன்னா ஆவியானவர் இருந்து பிதாவின் திட்டத்தையும் குமாரனுடைய செயல்பாடில் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு ஆவியானவர் கூட இருக்கிறார். क्योंकि पिता की जो आज्ञा है और पुत्र ने जो किया है वो पवित्र आत्मा लाके हमारे जीवन में वो मेल करता நான் है। தப்பி போக முடியாது. हम उसको छोड़ के नहीं जा सकते। இதெல்லாம் நான் ஒரு விசுவாசி நம்பணும் பாருங்க. ये एक विश्वासी को विश्वास करना है। நம்ம என்ன பண்ணிடுறோம், பஸ் சபைக்கே வரோம், हम सिर्फ कलीसिया में आते சபையை हैं, கேட்கிறோம், हम वचन सुनते हैं, ஆனா உலகத்துல கேள்விப்பட்டதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம உள்ள போயிடுது. और संसार में जो सुनते हैं वही हमारा अंदर में जाता है। உலகத்துல டைவர்ஸ் ஆகுது, और संसार में जो है तलाक होता है, கணவன் மனைவி பிரிஞ்சு அடிச்சின்னு ஒருத்தர் கிழிச்சிக்கிறாங்க. और पति पत्नी में झगड़ा होके एक दूसरे में मारपीट होके अलग हो जाते हैं। இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். हम ये सब देखते हैं நம்ம வாழ்க்கையில இப்படிதான் நடக்க போகுது பொழுதுன்றதை ரொம்ப ஆழமா நம்பிடுறோம். और हमारे जीवन में भी ये सब हो रहा करके हम विश्वास कर लेते हैं। அது அந்த நம்பிக்கை உள்ள ஓவரா போயிடுது. वो जो विश्वास ज्यादा गहराई हो जाता है, கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு டல் அடிக்குது, அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு பயமாயிடுது, கிறிஸ்தவ வாழ்க்கையும் நம்பிக்கை அற்றதா ஆயிடுது. और मसीह जीवन इस प्रकार एक डर का जीवन होके और विश्वास नहीं करने वाला जीवन बन गया है। ஏன்னா நம்ம பரிசுத்தாவே நம்ம கூட இருக்கிறான்ற ஒரு நம்பிக்கை இல்லாத போயிடுது பாருங்க. और एक पवित्र आत्मा हमारे अंदर है करके ये भरोसा चला जाता है। நான் இப்படி சொல்லும் போது मैं ऐसे कहते समय என்ன ஒருத்தர் நேற்று போன வாரத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. और पिछले बार मैंने एक बात सुना, கிறிஸ்தவ மக்களை பார்த்து இப்படி சொல்லினே இருக்கீங்களா, இப்போ கிறிஸ்தவ மக்களை நீங்களே நின்று மட்டமா பேசுவீங்களா? और मसीही लोगों के बारे में ऐसे ही बोलते रहते मसीह लोग के नीचा दिखा के आप बोलते हैं। அப்ப நீங்க ஒரு கிறிஸ்தவன் இல்லையா? क्या आप एक मसीही नहीं हो? அப்புறம் பாஸ்டர்கள்லாம் பத்தி கூட இப்படி பண்றாங்க, அவங்கள மாத்தணும், அதுக்காக பிரசங்கம் பண்றீங்களே, அது பாஸ்டர் மட்டும் பாஸ்டரையும் குறை சொல்றீங்களே. और आप पासवान को भी ऐसे बोलते हैं कि पासवान का भी तो कमी आप दिखाते हैं। ஏங்க வேத வசனம் சரியில்லைன்னு தான் சொல்றது, அதை சரியாக்கிறது தான் நம்முடைய வேலை. और मसीह परमेश्वर का वचन में अगर सही नहीं है तो सही वहाँ बोलने का ये हमारा कार्य है। நீங்க 3:7 சொன்னா அது தப்புன்னு சொல்றது கரெக்டா ரைட்டா? 3:7 சொன்னா தீன் अगर हाँ கவனிக்கிறீங்களா? சாந்தேம் 3 को अगर 7 बोलेंगे, 3 और 3 मिला के अगर हम 7 बोलेंगे तो वो गलत बोलने से गलत होगा। அது தப்பு இல்லையா? वो सही है या गलत है? அதை பத்தி நான் ஒரு கணக்கு டீச்சர் இல்லப்பா இது தப்புன்னு சொல்ல மாட்டாரா? अगर कोई गणित का टीचर होगा तो क्या वो गलत है करके नहीं बोलेगा? அப்போ அதைத்தான் இங்க போதிக்கிறது. என்ன போதிக்கிறோம்? इसीलिए हमने यहाँ पे क्या सिखा रहे हैं? அப்ப தப்பா இருந்தா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் போதிக்கிறது. जो गलत है उसको ठीक करके चलाओ करके। அதை குறை சொல்றேன்னு எப்படி சொல்ல முடியும்? कैसे उसको गलत बोल सकते हैं? என்ன சிஸ்டர், மரியா சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர், நீங்க சொல்றீங்களா இப்ப தப்பா இருக்கிறத போதிச்சு இது தப்புன்னு சொல்றது தப்பா இல்ல இவர் குறை சொல்றேன்னு சொல்லிட்டு மேல என்ன திட்டுவீங்களா? ये जो हम इसमें जो कहा गया है जो गलत है उसको अगर गलत बोलना है ये ठीक है, या फिर आप उसमें आप डांट के आप बोलेंगे आप क्यों गलत बोल रहे करके? இல்ல உங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, आप अपने बच्चे को स्कूल भेजते हैं, அவங்க 3 அந்த புள்ள 7 எழுதிக்குது, और वो बच्चा जो है 3 वहाँ पे 7 लिखा है, உங்க டீச்சரும் ரைட் போட்டு அனுப்பிச்சுக்கிறாங்க, और आपका जो टीचर है वो राइट दे के वो भेजा है, உங்க வீட்டுல புள்ள காமிக்குது, और बच्चा आके घर में दिखाता है, என்ன சொல்லுவீங்க? आप क्या कहेंगे? இந்த டீச்சர் இதுக்கு ரைட் போட்டுக்குது, ये कौन सा टीचर ऐसे लिख के भेजा है? போய் கேட்க மாட்டீங்க? आप जाके नहीं पूछेंगे? என்ன டீச்சர் தப்பா இருக்குது, இதை போய் ரைட் போட்டுக்கிறீங்களே, அந்த பிள்ளைக்கு சரியா கத்து கொடுக்க மாட்டீங்களா நீங்க? அதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்குறோம் நாங்க. और वो बच्चा गलत लिखा है आपको ठीक करके बताना और लिखना, यही इसीलिए ना आपको पैसा देते हैं। அப்போ ரைட்டை தப்புன்னு சொல்லி கொடுத்து சரியாக்கிறதுக்கு தான் ஒரு போதனை. क्योंकि एक जो यहाँ पे कहते हैं कि जो गलत है उसको कैसे सही करना करके उसको सिखाते हैं। எத்தனை பேர் இருக்கிறீங்க? कितने लोग हैं? அப்போ அந்த அம்மா என்ன கேட்டுச்சு போன வாரம். और पिछला हफ्ता वो अम्मा ने पूछा, ஏன்னா சில பேருக்கு குத்துது பாருங்க, சொன்னா குத்துது. कुछ लोगों को चुभता है वो सब बोलने से। நான் என்ன பண்றது அதுக்கு? मैं उसके लिए क्या कर सकते हैं? உனக்கு குத்த நீ வெளியே போயிடு, பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி ஒண்ணு இல்லை, நான் எல்லாம் மற்றவங்கலாம் சரியாகணும்.
अगर आपको चुभता है तो आप जा सकते हैं, लेकिन बाकी लोग को तो ठीक होना है। நான் யாரையும் தப்பா சொல்றதுக்கு இல்ல. मैं किसी को गलत नहीं कह रहा हूँ। ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன பண்ண நம்மள சரி பண்றதுக்கு நம்ம சரியான ரூட்ல கொண்டு போறதுக்கு ஆசைப்படுறாரு. क्योंकि पवित्र आत्मा हमें चाहते हैं सही बना के, अच्छा बना के सही रोड पे ले जाने के लिए। அதுக்கு தான் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. इसीलिए हमें पवित्र आत्मा दिया है। எபேசியர் புத்தகம் एफिसियों का किताब 1ஆம் அதிகாரம் उसका 1 अध्याय। எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் एफिसियों उसका 1 अध्याय। ஷாதாரா பாக்காரா பாக்கா 1:13-14 வாசிக்கிறேன். 13-14 13-14 நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். 13 और 1 का 13 और 14। और उसी में तुम पर भी जब तुम में सत्य का वचन सुना जो तुम्हारे उद्धार का सुसमाचार है, और जिस पर तुमने विश्वास किया, प्रतिज्ञा किए हुए पवित्र आत्मा की छाप लगी। 14 அவருக்குள் சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதுக்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். वह उसके मोल लिए हुए के छुटकारे के लिए हमारे मिरास का बयान है, और कि उसकी महिमा की स्तुति हो। இங்கே 13ஆம் வசனம் சொல்லுது, यहाँ पे 13वां वचन कहता है நமக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு हम उद्धार पाए हुए लोग के लिए பரிசுத்த ஆவியினால் நம்மை தேவன் சீல் பண்ணிக்கிறாராம். और पवित्र आत्मा का जो முத்திரை போட்டிருக்கிறார். पवित्र आत्मा का जो हमारे लिए एक मोहर लगाया हुआ है। ஆவியானவர் என்ன பண்ணிக்கிறாரு, நம்மை சீல் பண்ணிருக்கிறாரு. பரலோக பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்மளை சீல் பண்ணிருக்கிறாராம். और हमें क्या किया है, पवित्र आत्मा हमारे लिए उद्धार पाए लोगों के लिए हमारे लिए एक मोहर लगाया हुआ है कि हम स्वर्गीय लोग है करके। நம்முடைய லெட்டர் ஒன்று போடுறோம் வச்சுங்களேன். हम जो एक पर्ची देते हैं, டெல்லியில இருந்து ஒரு லெட்டர் வருது अगर கும்படி புண்டிக்கு, कोई अगर दिल्ली से कोई लेटर अगर भेजते हैं गुमड़ी पुंडी நேரா நம்ம கையில வராது, போஸ்ட் ஆபீஸ்க்கு போவோம். वो सीधा கும்படி जो है புண்டி போஸ்ட் ஆபீஸ்க்கு போவோம். सीधा जो गुमड़ी पुंडी पोस्ट ऑफिस में जाएगा। वो அப்ப கும்படி புண்டி போஸ்ட் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க, गुमड़ी पुंडी वहाँ पोस्ट ऑफिस में क्या நேரா करेंगे, நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாங்க. और सीधे जाके वहाँ नहीं देंगे, கும்படி புண்டி போஸ்ட் ஆபீஸுடைய சீல அங்க போடுவாங்க. और गुमड़ी पुंडी जो पोस्ट ऑफिस है वहाँ का वो मोहर डालेंगे। ஏன்னா டெல்லியில இருந்து நேரா வந்து கும்படி புண்டிக்கு வந்து கும்படி புண்டில இருந்து நம்ம கிட்ட வரும் அது. क्योंकि वो दिल्ली से जो है गुमड़ी पुंडी आ रहा है, और गुमड़ी पुंडी से हमारे पास आएगा। அங்க ரெண்டு சீலம் இருக்கும். டெல்லியில இருந்து வந்த சீலம் இருக்கும், वो दिल्ली का वहाँ का भी मोहर रहेगा, எங்க இருந்து வந்ததுன்னு இருக்கும், वो कहाँ से आया करके, எங்க எங்கத்துக்கு எங்க கொடுக்க எங்க ரிசீவ் என்னது எங்க டெலிவரின்றது அந்த முத்திரையும் இருக்கும். और कहाँ पे दिया जाएगा करके वहाँ का भी एक मोहर रहेगा। அதே போல उसी प्रकार ஆவியானவர் और पवित्र आत्मा தேவன் நம்மை சீல் பண்ணிருக்கிறார். நம்ம யாருடைய இடத்துல இருந்து எப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளை அல்லது பரலோகம் பிள்ளைன்றத சீல் பண்ணிருக்கிறாராம். और यहाँ पे परमेश्वर के संतान है करके पवित्र आत्मा की ओर से यहाँ पे सील मोहर लगाया गया है। அததான் 13ஆம் வசனம் சொல்லுது. यही जो है 14वां वचन कहता है। 14ஆம் வசனம் என்ன சொல்லுது, ஆவியானவரை பற்றி 14ஆம் வசனம் ஆவியானவரை பத்தி என்ன சொல்லுது, और 14वां वचन क्या कहता है, அந்த ஆவியானவர் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, वो पवित्र आत्मा हमें क्यों दिया गया है, தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்காக அந்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமா இருக்கிறார். और परमेश्वर का सारे जो आशीर्वाद जो है हमारे लिए दिया गया करके, ஆசீர்வாதம் சொல்லும்போது தேவ சித்தம் செய்வதற்கு, परमेश्वर का जो इच्छा को पूरा करने के लिए செய்வதற்கு ஆவியானவர் நமக்கு அச்சாரமா இருக்கிறார். और पवित्र आत्मा हमारे लिए वहाँ पे मौजूद है। அப்படின்னா அவர் நமக்குள்ள வந்து உட்கார்ந்து கொண்டு நம்மை தேவனுக்கு நேரா தேவனுடைய செயல்பாட்டுக்கும் கிறிஸ்துவின் செயல்பாட்டுக்கும் நேராக நம்ம நடத்துகிறார். और परमेश्वर के लिए वो कार्य को करने के लिए हमारे लिए वहाँ पे रास्ता दिखा रहे हैं। ஆகவே தான் உங்க வாழ்க்கையும் தப்பி போக முடியாது. इसीलिए हमारे जीवन आपका जीवन जो है गलत रास्ता में नहीं जाना है। விளங்குதுங்களா? அந்த ரெண்டு வசனத்துல ரெண்டு இருக்குது பாருங்க. वो दोनों वचन में दो है, आप ஒன்னு சீல் பண்ணிருக்கிறாரு, एक में आपको मोहर लगा गया, ஒன்னு சுதந்திரத்தை அவருடைய சொத்துக்கு அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் அச்சாரமா இருக்கிறார். और उसके लिए हमारे जितने सारे धन संपत्ति के लिए सारे कार्य के लिए आशीष के लिए वहाँ पे आपको
मौजूद रखा। அப்படின்னா கேரண்டி தராரு. वो वहां पे एक गारंटी के तौर पे है। எல்லா ஆசீர்வாதத்தை எல்லா தேவ சித்தத்தை நோக்கத்தை செய்வதற்கு ஆவியானவருக்கு நம்ம கேரண்டியே இருக்கிறார். और सारे परमेश्वर के आशीष सारे इच्छाओं को पूरा करने के लिए वहां पवित्र आत्मा एक गारंटी के रूप में எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. कितना एक खुशी की बात है। எவ்வளவு பாருங்க. கடவுளுடைய எல்லா காரியத்தையும் திட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் கேரண்டியா இருக்கிறார் நமக்கு. और परमेश्वर का वो सारे चीजों को प्राप्त करने के लिए यहाँ पे पवित्र आत्मा हमारे गारंटी है। அதை தான் இந்த ரெண்டு வசனம் சொல்லுது. वही जो दो वचन यहाँ पे कहता है। பாருங்க எவ்வளவு நம்ம வந்து இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இதெல்லாம் வாசிக்கும் பொழுது ऐसे हम इसको पढ़ते समय और विश्वास करते समय நம்முடைய வாழ்க்கையில ஒரு தைரியம் வருது. हमारे जीवन में एक हिम्मत आता है பயம் போகுது और डर चला जाता है। இந்த பாட்டு பாடணும். हमने गीत गाया இயேசு என்னோட இருக்கு பயம் இல்ல அஞ்சிடேன் அப்படின்றோம். और यीशु मेरे साथ है मुझे कोई डर नहीं है करके। இரண்டாவது லைன் அவருடைய அன்பு அவர் அப்படி பாடினாரு. और दूसरा लाइन में उसका प्रेम के बारे में உண்மையிலேயே நான் பாடும்போது ரொம்ப ருசிச்சு அப்படியே மகிழ்ச்சியோட பாடணும் பாருங்க. और उसको गाते समय में एक मगन के साथ गा रहा था। இன்னொன்னு சொன்னாரு அவர் இல்லன்னா என்னால வாழ முடியாது அப்படினாரு. और एक लाइन में कहा कि अगर वो नहीं है तो मेरा जीवन नहीं जी सकते। உண்மை அவர் இல்லன்னா வாழ முடியாது. वही सत्य है, अगर वो नहीं रहेगा तो हम नहीं जी सकते। ஏன்னா அவர் தான் ஜீவனா இருக்கிறாரு. क्योंकि वो ही जीवन है। அப்ப அவர் ஜீவன் இல்லன்னா நம்ம வாழ முடியாது. ஜீவன் இல்லன்னா வாழ முடியாது. अगर जीवन नहीं है तो हम नहीं जी सकते। அதான் அந்த பாட்டுடைய அர்த்தம். वही वो गीत का मतलब है। நம்ம என்ன அவர் இல்லன்னா ஒரு நிமிஷம் கூட நீ இல்லன்னா வாழ முடியாதுன்னு நம்ம என்ன யோசிக்கிறோம். அவர் இல்லன்னா ஜீவன் இல்லன்னா நம்ம செத்துடுவோம். अगर हम यही सोचते कि अगर वो नहीं है तो हम नहीं जी सकते, कैसे सोचे? अगर वो नहीं है तो हम मर जाएंगे। அந்த பாட்டு கூட இவ்வளவு அர்த்தமாகுது பாருங்க. वो गीत में इतना मतलब है। ஆமென் आमेन ஹalleluya हालेलुया। இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க கடவுள் நம்மளை முத்திரை போட்டிருக்கிறாரு, சீல் பண்ணிருக்கிறாரு. परमेश्वर ஆவியானவர் पवित्र आत्मा हमें चुना और हमारे लिए मोहर लगा के रखा है। கடவுளுடைய சித்தம் நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு கேரண்டியா இருக்கிறாரு. और परमेश्वर का इच्छा को पूरा करने के लिए वो हमारे लिए गारंटी के साथ। இதெல்லாம் வேற இடத்துல சொன்னா கை தள்ளிடுவாங்க எல்லாரும். கட கடன்னு ஆஹாடா. दूसरी जगह बोलेंगे तो ताली बजाएंगे। கேரண்டி சொல்றாங்களா? கேரண்டி என்ன கேரண்டி? वो गारंटी बोलते हैं ना, क्या गारंटी है? ஒரு பொருள் வாங்கின கேரண்டிக்கு தான். हम एक सामान जब लेते तो उसका कोई गारंटी वारंटी है पूछते हैं। ஆவியானவர் நமக்கு கேரண்டியா இருக்கிறாரு. पवित्र आत्मा हमारे लिए गारंटी है। பிதாவின் சித்தத்தையும் கிறிஸ்துவுடைய செயல்பாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் கேரண்டியா இருக்கிறார். और पिता की वो सारी इच्छाओं को पूरा करने के लिए हमारे जीवन में वो गारंटी के साथ है। நம்முடைய பரலோக பிள்ளை என்று சொல்வதற்கு அவர் அச்சாரமாய் முத்திரை போட்டு சீல் பண்ணிட்டாரு. और वो हम स्वर्गीय का संतान है करके बोलने के लिए वो हमारे लिए मोहर लगा के वो गारंटी के साथ है। இப்போ கூட பாருங்க எலெக்ஷன் நடந்துச்சு. अभी जो चुनाव का समय था, எல்லாம் ஓட்டு போட்டாங்க. सब लोग वोट डाला है। அந்த ஓட்டு பெட்டி எல்லாம் எங்க எடுத்துட்டு போனாங்க? वो जो पेटी कहाँ लेके गया? ஒரு ஸ்ட்ராங் ரூமுக்கு எடுத்துட்டு போனாங்க. और एक मजबूत घर में लेके गया। ஏங்க நீங்களும் குழந்தைங்க நான் குளிக்கிற இடத்துல குட்டி குட்டி குழந்தைங்க வந்துச்சுங்க. 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்கலாம். அது நாங்க இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போனோம். हम एक स्विमिंग पूल में नहाने वाला जगह में गया था। அங்க போனா 3வது 4வது படிக்கிற பிள்ளைங்கலாம் வந்துச்சுங்க. और 2-3 साल का बच्चे भी वहाँ पे आए थे। அதுங்கிட்ட சும்மா அப்படி கேட்டேன், என்னப்பா எந்த கட்சி போட்ட அப்படின்னா அதுங்க பார்ட்னர் அரசியலை பேசுதுங்க. और वो लोग जो इस प्रकार बात करने लगे, அரசியலை பத்தி பேசுது. और राजनीति के बारे में जब उनको पूछा गया, அறந்தாங்கியில கூட அவங்க தான் வந்தாங்க அப்படின்னு அது. और उन्होंने वो छोटा छोटा बच्चे भी कहने लगा कि நீங்க ஆன் பாக்குறீங்க ஸ்ட்ராங் ரூம் அதெல்லாம் பார்த்து டிவில எல்லாம் கேட்கலையா? அந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்திருக்குது, வேற ஊர் பொண்ணு. ஆனா அது சொல்லுது சின்ன பொண்ணு குளிச்சிங்கன்னு எல்லாம் லிஸ்ட் சொல்லுது, சூப்பரா லிஸ்ட் சொல்லுது. அவர் அந்த இடத்துல கூட அவர் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு. और वही छोटा सा जो लड़की है वो दूसरे जगह से दूसरा गांव होते वहां पे भी उन्होंने जीता है करके कहा। நான் ஒண்ணுமே கேட்கல, मैंने उनको कुछ नहीं कहा। அவ்வளவு விவரமா இருக்கிறாங்க குட்டி குட்டி பிள்ளைங்கலாம். छोटा छोटा बच्चे भी बहुत ராஜ்யத்தை குறித்து, உலக ராஜ்யத்தை குறித்து, संसार के बारे में। நீங்க தேவ ராஜ்யத்தை குறித்து எப்படி இருக்கிறீங்க? சீரியஸா இருக்கிறீங்களா? क्या आप परमेश्वर के राज्य के लिए आप क्या सीरियस है? என்ன சொல்றேன்னா அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு எடுத்துன்னு போனாங்க. क्योंकि वो एक ஓட்டலாம் वो सारे वोट जो है एक मजबूत रूम में लेके गए, மூடிட்டாங்க. और उसको बंद कर दिया। போட்டு பூட்டை பூட்டிட்டு ஒரு சீல் வைப்பாங்க பாத்தீங்களா? और उसको ताला लगा के एक सील लगा दिया। பாத்தீங்களா இல்லையா? டிவில பார்த்து காட்டினாங்களா இல்லையா? आप टीवी में देखते हैं कि नहीं? அந்த சீல் எதுக்கு? वो सील किस लिए? யார வந்து திறக்க கூடாது. कोई भी जाके उसको नहीं खोलना है। அது வந்து அரசாங்கத்துடைய சொத்து.
क्योंकि वही जो है वो राजनीतिक दल का धन। அந்த மாதிரி தேவன் ஆவியானவர் மூலமா நீங்க அவருடைய சொத்துன்னு சொல்லிட்டு சீல் பண்ணி வச்சுக்கிறாரு. और उसी प्रकार पवित्र आत्मा आप और मैं परमेश्वर का धन है करके आपको मुझे सील लगा के रखा है। எந்த பிசாசும் எந்த வியாதியும் எந்த நோயும் எந்த வறுமையும் உங்களுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டு சீல் பண்ணி வச்சுக்கிறாரு. और कोई भी शैतान, कोई भी बीमारी, कोई भी परेशानी, कोई भी दुख आपके जीवन में नहीं आएगा करके वो सील रख के रखा है। இந்த அறிவு நமக்கு இல்லாதனால தான் நம்ம சங்காரமா வரோம். हम ये ज्ञान नहीं होने के कारण ही हम दुखी में हैं, हम हार जाते हैं। இருக்கீங்களா? आप है, இருக்கிறீங்களா? आप है, சீல் பண்ணிக்கிறாராம். हमारे लिए मोहर लगा गया है। எந்த வியாதி நோய் வறுமை இல்லாமை குறைவு நம்மளுக்குள்ள போவே கூடாதுன்னு சீல் பண்ணி வச்சுக்கிறார். कोई भी बीमारी, गरीबी, दुख, संकट, समस्या नहीं आएगा करके हमारे लिए मोहर लगा के रखा है। சரி போகட்டும். आगे हम देखेंगे। அடுத்தது अगला, அந்த நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்துகிறாருல, ஆவியானவர் வந்திருக்கிறாரு. हमारे जीवन में पवित्र आत्मा आया தேவ சித்தத்தின்படி நடக்கிறாரு, और परमेश्वर का इच्छा भी पूरा कर रहे हैं। அதை மாற்றவும் முடியாது, उसको बदल नहीं सकते। நீங்க முன்னோர்கள் நம்முடைய இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா हम वचन में अगर हम आगे देखेंगे तो எல்லாத்தையும் மாத்திடுவார் அவரு. सब कुछ बदल देगा। உன்னகிட்ட நம்முடைய தலையெழுத்த மாத்துறாரு. वो हमारा सिर को बदल देता है। ஆபிரகாம் என்ன பண்ணா? अब्राहम ने क्या किया? ஆபிரகாம் ஒரு பொம்மை வியாபாரி, ரோட்ல பொம்மை வியாபாரம் பண்ணியிருந்தான். वो एक मूर्त को बेचने वाला व्यक्ति था। ஆனா அவன் வாழ்க்கையில வந்தாரு தேவன், परमेश्वर उसके जीवन में आए, அவனை ஒரு பெரிய சீமான் ஆக்குறாரு. वो एक बड़ा धनवान बना, தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு பெரிய விசுவாசியா மாத்துறாரு. और परमेश्वर के लिए एक बड़ा विश्वासी बना। எல்லாத்தையும் மாத்துறாரு. सब कुछ बदल रहा है। அது மட்டும் இல்ல, அவன் ஊரையே மாத்துறாரு. उसका जो गांव को बदल दे रहा है। அவன் கல்தேர் ஊர்ல இருக்கிறான். वो कातेर करके गांव में था, அவனை கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வராரு. और उसको लेके कानान देश में लेके நான் என்ன गया। சொல்ல வரேன்னா, मैं क्या कह रहा हूँ? நம்முடைய வாழ்க்கை ஆவியான எதுக்காகனா நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை மாத்துறவர். पवित्र आत्मा किस लिए है? कि हमारे जीवन को बदलने के लिए। நீங்க இன்னைக்கு வேற மாதிரி இருக்கலாம், आज आप अलग स्थिति में हो सकते हैं, ஏன் இன்னைக்கே மாறின்னு வர்றோம், நம்ம மாத்தின்னு வராரு. लेकिन आज भी परमेश्वर हमें बदल रहे हैं। அடுத்தது பாருங்க தாவீது. अगला अगर हम देखेंगे दाऊद के बारे में, அவன் ஆட்டுக்கு பின்னால போயிருந்தான். वो एक मेमना के पीछे चलता था। சாதாரண ஆடை மேய்ச்சிருந்தான். वो एक साधारण एक भेड़ बकरी चराने वाला। கடவுள் அவனுக்குள்ள வந்து தேவ திட்டத்தையும் தேவனுடைய கிறிஸ்துவுடைய செயல்பாடையும் செயல்படுத்தினார். और परमेश्वर अपने इच्छा को रख के उसका जीवन में वो कार्य को कर रहे हैं। ஆடுக்கு பின்னால போனோடனே ராஜாவை மாத்துறாரு. वो एक भेड़ बकरी चराने वाला को उसने राजा में बदल दिया। தேவனுடைய சித்தம் நோக்கம் திட்டம் அவன் வாழ்க்கையில் நடக்குது பாருங்க. परमेश्वर की इच्छा को उसके जीवन में पूरा कर रहे हैं। அதுக்கு தான் அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாரு. वही इसलिए लिख के रखा है। அதே போல தான் உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் எங்க வேற வேற எதையோ பண்ணின்னு இருக்கலாம், ஆனா கர்த்தருக்குள்ள வந்து உங்களை வேற மாதிரி மாத்திடுவாரு. आपका और मेरा जीवन भी, आपका और मेरा जीवन अलग स्थिति में होगा, लेकिन परमेश्वर आने में आपका और मेरा जीवन में बदल கீழே கொண்டு போக மாட்டாரு, वो नीचे नहीं लेके जाएंगे, உங்களை மேல கொண்டு போவார். वो ऊपर ही लेके जाएंगे। அடுத்தது பாருங்க வசனம் சங்கீத புஸ்தகம் 78, और சங்கீத भजन புஸ்தகம் संहिता 78 उसका 78 ஷதரமா கலதரபாக அல்லேலூயா 78 71 72 78ல 71 72 வாசிக்கிறேன். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்கு அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியும் மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். 78 71 72 78 பஜன் சங்கீதா 78 இது வந்து வசனம் 71 72 भजन संहिता 78 में 71 और 72 यहाँ पे देखेंगे। वह उसको बच्चे वाले भेड़े के पीछे पीछे फिरने से ले आया कि वह उसकी प्रजा याकूब की अर्थात उसके निज भाग इसराइल की चरवाही करे। तब उनके खरे मन में से उसकी चरवाहों की और अपने हाथ की कुशलता से उसकी अगुवाई की। என்ன தலைப்பு இன்னைக்கு? यहाँ पे क्या लिखा गया है? ஆவியா நமக்குள்ள இருந்து और पवित्र आत्मा अंदर है, தேவ சித்தத்தின்படி நம்மை வழிநடத்தி கொண்டு போவார். और परमेश्वर की इच्छा के रूप में हमें रास्ता चलाते அதான் जाएगा। இன்னைக்கு தலைப்பு.
वही जो है मुख्य। ஆபிரகாம் எங்கேயோ இருந்தான், அவனை மாத்தி கொண்டு வந்தாரு. अब्राहम कहाँ पे था लेकिन उसको बदल के लेके, தாவீது ஆடுகள் பின்னால கடந்தான். और दाऊद जो है भेड़ बकरी का पीछे चलता ஆனா था, அவனை என்ன பண்ணிட்டாரு, लेकिन उसको क्या किया, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவை மாத்தினார். और इसराइल देश का राजा के समान बदल அவனுடைய रहा है। தொழிலே மாத்தினாரு. वैसे ही बदल रहा है, அவனுடைய இருக்கிற அந்த லீஸ்ட் வாழ்க்கையை டாப்ல கொண்டு வராரு. और वो जो जीवन में से वो उच्च स्थान में लेके जाए। அப்ப உங்களுடைய வாழ்க்கை என் வாழ்க்கை அதுக்காக தான் ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. इसीलिए आपका और मेरे जीवन में भी परमेश्वर दे रखा है। நம்முடைய கீழ்த்தரமான இருக்கிற வாழ்க்கையை மாத்தி நமக்கு மேல்தரமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதுக்கு தான் தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். अभी जो ये जीवन है इसको बदल के परमेश्वर हमें उच्च स्थान पे लेके जाएंगे। நம்ம ஒரு பாவியாக அசுத்தத்துல இல்லாமையில ஒரு மாதிரி டல்லா வாழ்ந்திருந்தோம். आप और मैं कोई पाप में कोई अशुद्धता में एक जीवन में अगर है तो, எல்லாம் கீழ்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். अगर कोई नीचे जीवन हम जी रहे तो, ஆனால் இன்றைக்கு தேவன் மேன்மையான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். लेकिन आज हमें परमेश्वर एक उच्च स्थान में रखने का जीवन இன்னைக்கு दे रहा है। தேவனுடைய பிள்ளைகளாக आप परमेश्वर के संतान அவருடைய हैं। குடும்பத்துக்கு சொந்தக்காரர்களாக, आप उनके परिवार में नीच लोग हैं। அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக, आप उसके आशीष के नीच लोग हैं। அவருடைய அபிஷேகத்தை, उसका अभिषेक में அவருடைய வரங்களை, और उसमें से அவருடைய जो आने வல்லமை, वाला है, उसका बल में, எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஊற்றி இருக்கிறாரு. वो सब कुछ हमारे जीवन में दे रखा है। அது மாத்திரமல்ல, நம்முடைய ஸ்டைலே மாத்திடுவாரு. वो हमारे जीवन में यूं ही बदल देंगे। நம்முடைய தொழில் வியாபாரத்தை கூட மாத்துவாரு. वो हमारे काम और व्यापार को भी बदल देंगे। பாருங்க, நான் என்ன தொழில் செஞ்சிருந்தேன், நான் ஒரு எலக்ட்ரிஷியன் தொழில் செஞ்சிருந்தேன். और मैं क्या काम कर रहा था एक इलेक्ट्रिशियन का काम कर रहा था। ஆனா என் தொழில் என்னுடைய காரியத்தை மாத்திட்டாரு. பாருங்க, டோட்டலா மாத்திட்டாரு. और मेरा कार्य को ही बदल दिया, पूरे संपूर्ण से बदल दिया। நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஏணி போட்டு வேலை செய்யறவனா இருந்தேன். சும்மா ஜம்பர் அடிச்சிருந்தேன். நான் मैं एक साधारण रूप से एक इलेक्ट्रिक का काम करता था। எல்லாருக்கும் சலாம் அடிக்கணும், சாருங்களுக்குலாம் வந்தா சலாம் அடிக்கணும், ஒரு ஓனர் வந்தா சார் அப்படின்ற அந்த மாதிரி லெவல்ல இருந்தேன். और सारे जो भी आएगा सब लोग को नमस्ते करने का जैसा था। நான் வந்து அது கேவலமா சொல்லல, கவனிங்க. मैं अपने आप को नीचे करके नहीं दिखा ஆனா रहा है, தேவன் நம்மை அழைச்சி நம்முடைய அந்தஸ்தையே மாத்துறாருங்க. लेकिन परमेश्वर हमें धो के इस प्रकार बदल देते हैं। இன்னைக்கு என்னை பார்த்து தோத்திரம் ஐயான்றாங்க. और आज लोग देख के हमें प्रेस द लॉर्ड करके कहते हैं, பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்றாங்க. और पास्टर जी हमारे प्रार्थना करके कहते हैं। எல்லாம் வந்து பிரசங்கத்தை உட்கார்ந்து நீங்க கேக்குறீங்க இன்னைக்கு. और आज सब लोग आप प्रचार को सुन रहे हैं, அப்போ வாழ்க்கையே மாத்திடுறாரு. जीवन को ही बदल दे रहे हैं। நான் சொல்றேன், அதே தான் உங்க வாழ்க்கையும் கர்த்தர் மாத்தி கொண்டு வருகிறார், இன்னும் மாத்த போறாரு. और वैसे ही आपका जीवन को बदल रहा है और आगे और भी बदलेंगे आपको। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास அதனால करते தான் கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குறாராம், हैं? इसीलिए परमेश्वर नीचे ने ऊपर आपको उठाएंगे, வாளாக்காமல் தலையாக்குறாராம். आप कुछ सिर बनाएंगे। இன்னைக்கு நீங்க சாதாரண நிலையில இருக்கலாம், आप एक साधारण रूप से हो सकते हैं। தேவன் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக பிதாவின் சித்தத்தையும் பிதாவின் செயல்பாடு கிறிஸ்துவின் செயல்பாடையும் உங்க வாழ்க்கையில செயல்படுத்த வைக்கிறார் ஆவியானவர். एक परमेश्वर एक अच्छा जगह में आपको लेके आने के लिए परमेश्वर अपने इच्छा को और पिता का जो इच्छा को और बेटा का जो कार्य को पवित्र आत्मा के द्वारा आपके जीवन में कर रहे இதெல்லாம் விசுவாசிகள் நம்புறது இல்ல பாருங்க. நிறைய हैं। बहुत सारे लोग इसको विश्वास नहीं कर पाते। அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ சர்ச்சுக்கு போறோம், வரோம், ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறோம், ஏதோ நம்ம வேலையை பார்த்து நிற்போம். இல்ல உங்க வேலையை மாத்துறதுக்கு உங்க தொழில், உங்க வியாபாரம், உங்களுடைய சூழ்நிலை, உங்க இடம், உங்க வீடு வாசல் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுவாரு. सिर्फ हम विश्वासी है इसलिए चर्च जाते हैं और वचन सुन के प्रार्थना करके आ जाते हैं, सिर्फ इतना नहीं है, आपका जीवन है, आपका काम, आपका परिवार सब कुछ बदल देंगे। பாருங்க, இன்னைக்கு உலக அரசியல்லையே, और जो भी உலக அரசியல் தமிழ்நாட்டு அரசியல்லையே जो तमिलनाडु का जो राजनीतिक दल है, சாதாரண மக்கள்லாம் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஹலோ, தூங்காதீங்க. जो साधारण लोग थे आज एमएलए के पद पे है, ஒரு ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏவா இருக்கிறாரு. और एक ऑटो ड्राइवर आज वो एमएलए में है। ஒரு சாதாரண ஒரு ஆளு, ஒரு வீட்டு வேலை செய்யற ஒரு அம்மா, அவன் அந்த பையன் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறான். और एक साधारण घर में जाके उसका माँ घर काम करने वाले उसका बेटा आज एमएलए है। நீங்க நினைச்சிட்டீங்களா அதெல்லாம் வந்து அரசியல்ல வந்துடுச்சு சார், கடவுள் செய்யல? அல்ல, அதுவும் கடவுள் தான் செய்யறாரு. आप सोचते होंगे वो राजनीतिक में आ गया है इसलिए किया, नहीं, वो परमेश्वर ने ही किया है। வேதம் சொல்லுது, என்னை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். और वचन कहता है मैं राजा को हटा के मैं नया नियुक्त करूंगा करके। ஒவ்வொரு ஸ்தானத்தையும் உலகத்தில் இருக்கிற மக்கள் கூட கடவுள் தான் தராருங்க.
और एक एक लोग को जो शांति है परमेश्वर ही देते हैं। நீங்க நினைச்சீங்கன்னா பேய் தரானா அவங்களுக்கு எல்லாம், பிசாச தரா அவங்களுக்கு அந்த பதவியை. आप क्या सोचते हैं शैतान उनको पद भी देते हैं? பிசாசுக்கு என்ன தெரியும்? பிசாசுக்கு திருடவும் தெரியும், ஏமாத்த தெரியும், சாவடிக்க தெரியும். शैतान को सिर्फ इतना ही पता है कि वो चोर करना, नाश करना, नष्ट करना है। எத்தனை பேர் இருக்கிறீங்க? कितने लोग हैं? நம்ம நினைச்சிருக்கிறோம் எல்லாம் உலக அது அதோ திருட்டு அது என்ன அது சரியா சொல்லுங்க வாய் திறந்து. आप इस प्रकार सोचते होंगे ये कैसे हो गया करके। அதுக்கு தான் தெரியுது கிறிஸ்தவ மக்கள் இதெல்லாம் தெரியலன்ற. इसीलिए मसीह लोग को ये बात नहीं पता है। கிறிஸ்தவ மக்கள் என்னன்னா வேற ஜெப துதம் தத பரலோகத்துக்கு போயிடணும் அவ்வளவுதான். सिर्फ मसीह लोग यही सोचते हैं कि हम प्रार्थना करना और स्वर्ग चला जाना। சர்ச்சுக்கு வந்து பரலோகத்துக்கு எப்ப போவே? हाँ, चर्च आते ही स्वर्ग में हमें जाना। பரலோகத்துக்கு போவியா? क्या स्वर्ग में जाएगा? இதே தான் பேச்சு. பரலோகத்துக்கு போவியா? क्या स्वर्ग में जाएगा? यही से बात करते रहते हैं। ஆனா பூமியில எப்படி வாழ்வியான்றதை சொல்லி கொடுக்கிறது கிடையாது. और लेकिन संसार में कैसे जीना करके उसको सिखाना नहीं है। பூமியில கடவுள் இப்ப என்ன உயிர் தெழுந்தோம் என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்துட்டாரு இயேசு. यीशु ने जीवित उठने के बाद क्या किया? உடனே இயேசு கூட சீடர்லாம் பேதுரு கூட பாருங்க, நான் பேதுரு என்ன பண்ணியிருந்தாரு? ஒரு நிமிஷம், பேதுரு என்ன பண்ணியிருந்தாரு? और पतरस क्या किया? மீனும் போட்டுமா தான் இருந்தாரு. और मछली लेके आया वो। மீனும் போட்டு தான் அவருடைய வாழ்க்கையே, மீன் போட்டு தான். और मछली पकड़ना ही उसका जीवन है। அவர் காலைல ஏஞ்சா கடலுக்கு பக்கம் வருவாரு, और सुबह उठते ही वो समुद्र में जाएगा, போட்டை தொடைப்பாரு, और जो வலைய பண்ணுவாரு, और नाव लेके जाल उसका மீனை लेगा பிடிப்பாரு, और मछली पकड़ेगा, விற்பாரு, வீட்டுல போய் ஜாலியா சாப்பிட்டு தூங்குவாரு. और जाके मछली बेच के वो खा पी के सोएगा। ஆனா அப்படிப்பட்ட பேதுருவை वैसे एक पितरुस को எல்லாத்தையும் தூக்கி போட்டு வா என் பின்னால வானாரு. और उसने कहा अपना जो सब कुछ छोड़ के मेरे पीछे आ जाकर, அவர் தொழிலே மாத்திட்டாரு, वो तुरंत उसको बदल दिया பெரிய பிரசங்கர் ஆக்கிட்டார். और बहुत बड़ा प्रचारक बन गया वो। அப்ப என்ன சொல்ல வரேன்னா, क्या कहने பிரசங்கர் जा ஆக்கி रहा हूं? 3000 பேர் 5000 பேர் அவர் ரட்சிக்கப்படுறாங்க. और 3000 4000 5000 लोग उसको उद्धार पा रहे, उसको அவர் बोलने के बाद। நடக்கிறாரு, நிழல்ல சுகமாவறாங்க. और वो चल के जा रहा है, बहुत सारे लोग चंगा हो जा रहे हैं। யாருன்னு கேட்டா और कौन करके कहते समय அவங்களே சொல்றாங்க, ஏன் அந்த படிப்பறிவு இல்லாதான் இவனான்றாங்க எல்லாருமே. और लोग कहते हैं ये जो पढ़ाई लिखाई कुछ नहीं किया यही है क्या करके। நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதுக்கு வந்தாரு? சீல் ஏன் பண்ணாரு கர்த்தர்? मैं इसलिए कहता हूँ कि आपके जीवन में क्यों आया, मोहर आपके जीवन में இந்த क्यों लगा। உலகம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் உங்க வாழ்க்கையில் செயல்பட போறாரு. ये संसार के लोग देखे आपको आश्चर्य होने के लिए आपको उद्धार दिया है। ஆமா, அது விசுவாசிங்க. ये विश्वास करें। அதான் பாருங்க, சபைக்கு என்ன பிரச்சனை? சபையில வந்த உடனே इसीलिए हमें कलीसिया में आने क्या करना, வந்த பரலோகத்துக்கு போவியா. कलीसिया आते ही कहते कि क्या स्वर्ग में जाएगा। பரலோகத்துக்கு போவியா? நீ நேத்து சினிமா பார்த்துட்டு வந்த பரலோகத்துக்கு போக மாட்டே. நீ நேத்து சினிமா பார்த்துட்டு வந்த பரலோகத்துக்கு போக மாட்டேன். कल तू सिनेमा देख के आया इसलिए तू स्वर्ग नहीं जाएगा। நான் திருப்பி சொல்ற, பாவம் செய்யறத பத்தி நான் இப்ப பேசல. मैं पाप के बारे में नहीं कह रहा हूँ। பூமியில எப்படி தேவன் எப்படி வாழ நம்மளை கூப்பிட்டு இருக்கிறான்றது அறிவு வரணும் பாருங்க கிறிஸ்தவ மக்களுக்கு. और इस संसार में कैसे जीना करे, परमेश्वर का ज्ञान होना करे, मैं आपको बता रहा हूँ। இன்னைக்கு கடவுள் உலக மக்கள் கத்தர விசுவாசிக்கல, பட் பூமியில வாழ்வதற்கு நல்ல வீடை கட்டுறாங்க, நல்ல வண்டியை வாங்குறாங்க, நல்ல டாக்டர் ஆகுறான், நல்ல இன்ஜினியர் ஆகுறான், நல்ல சயின்டிஸ்ட் ஆகுறான், நல்ல அத்லெட்டிக் கத்துக்கிறான், பெரிய ரன்னிங் போறான், பெரிய பாக்ஸிங்ல போறான், பெரிய கிரிக்கெட்ல போறான், எல்லாத்துலயும் டாப்ல போறான். आज परमेश्वर को जान के लोग जो है स्वर्ग जाने के लिए नहीं, लेकिन संसार में अच्छा घर बना रहे, गाड़ी बंगला और जो भी है काम काज में, खेल में आगे बढ़ रहे हैं अपने जीवन में। கிறிஸ்தவ மக்களை பார்த்தீங்கன்னா எதுலயே இருக்க மாட்டாங்க, நிறைய யாரு சில இடத்துல தான் இருப்பாங்க. मसीह लोग क्या थोड़े से ही लोग होंगे सारी जगह में। ஏன் என்ன பிரச்சனை? क्या समस्या है? சர்ச்சில் இப்படிப்பட்ட ஒரு போதனை, என்ன போதனை? क्योंकि चर्च में एक सिखाने वाला क्या सिखाया है, நீ ரொம்ப படிச்சிட்டினா, நீ ரொம்ப ஆயிட்டினா, நீ ரொம்ப இதாதான் பண்ணிட்டினா உனக்கு பரலோக ஆசை போயிடும். अगर तू ज्यादा इस संसार में पढ़ के लिखेगा, अगर कोई काम करेगा तो स्वर्ग जाने का आशा चला जाएगा। அதனால தான் சொல்லிய மட்டம் தட்டி கிறிஸ்தவ மக்களை அமுக்கி வச்சுட்டாங்க பாருங்க. और मसीह लोग को यही सिखा के वो दबा के रख दिया है। அன்னைக்கு கூட சாரலாமா பாரு, சில இடத்துல சாரலாமா கிட்ட சொல்லுவேன், और मैं वो सलामा को बोल रहे थे, அம்மா உங்களை ஆண்டவர் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்ன ஆண்டவர் எப்படி பெருசாக்குவார் அப்படி இல்லையா, நான் இதெல்லாம் வேணாயா பரலோகத்துக்கு போனா போதுன்னுவாங்க. और उनको जब बोलेंगे परमेश्वर आपको कुछ बड़ा कार्य अगर देंगे करके कहेंगे तो ये कहेंगे हमें स्वर्ग जाना ही तो काफी है करके। நானே சப்புன்னு ஆயிட்டேன் பாருங்க, சில நேரத்துல சப்புன்னு ஆயிடுவேன். என்னடா இந்த அம்மாட்ட போயிட்டு பேசுறது.
मैं तो फिर शांत हो जाता हूँ, मैं नहीं ஆனா देखता இப்ப कहते சொல்றாங்க हैं। लेकिन अभी कहते हैं, ஐயா ஏசப்பா தான் எல்லாம் தராரு அப்படின்றாங்க. और अभी तो यीशु ही सब कुछ देते हैं कहते அதுக்கு தான் விசுவாசிக்கணும். हैं। इसलिए विश्वास இப்ப करना। 118 சங்கீதம் வாச்சல்ல, अभी 118 हमने भजन संहिता पढ़ा। மனுஷனை நம்புறத பார்க்க கர்த்தர் பேர் பட்டதா இருப்பது நலம். आप मनुष्य को மனுஷன் நம்புவதை பார்க்கலாம் मनुष्य को भरोसा करने से अच्छा கர்த்தர் பேர்ல பட்டதா இருப்பது நலம். और परमेश्वर पर भरोसा करना ही उत्तम है। பிரபுக்களை நம்புவதை பார்க்க கர்த்தர் பேர்ல இருக்கணும். और जो प्रधान मुखिया से भी उससे भी अधिक हम परमेश्वर पर இப்போ भरोसा நம்ம रखना। 118 சங்கீதம் வாசிச்சோம் பாருங்க, அதுல இருந்தது. अभी 118 में है उसमें। ஏன்னா நம்ம சொல்லுங்க, நான் மனுஷன் நம்ப மாட்டேன் சொல்லுங்க, மனுஷன் நம்பாத பாட்டலாம் आप कहिए, மனுஷன் நம்பாத கர்த்தரை நம்ப போறேன். आप कहिए हम मनुष्य को भरोसा नहीं करेंगे, परमेश्वर पर भरोसा रखेंगे। பிரபுக்களை நம்புவதை பார்க்க கர்த்தரை நம்புறேன். मैं किसी प्रधान को नहीं भरोसा रखूंगा, परमेश्वर पर भरोसा रखूंगा। மனுஷன் நம்ப வேணாம், मनुष्य को भरोसा करना आवश्यकता नहीं है, ஆனா மனுஷன் மேல அன்பு காமிங்க. लेकिन मनुष्य को आप प्रेम दिखाइए। மனுஷன் நம்ப தேவையில்ல, आप उसको भरोसा ना करें, அதனால मनुஷனை வெறுக்க தேவையில்ல. इसलिए उससे आपको दूर नहीं भागना। மனுஷனை அன்பு காமிங்க, मनुष्य को आप प्रेम दिखाइए, மனுஷனை மக்களை நேசிங்க, आप परमेश्वर का स्नेह दिखाइए, மக்கள்கிட்ட இதுவா நடந்துக்க, நல்லா நடந்துக்குங்களா. उनके साथ अच्छा चलना। ஆனா அவங்க மேல நம்பிக்கை வைக்க முடியாது. लेकिन उनका ऊपर हम भरोसा नहीं रख सकते। புரியுதுங்களா நான் சொல்றது? आप समझ रहे हैं? நம்ம இப்படி மாத்திட்டாங்க, மனுஷன் நம்பாதோம் எல்லாம் மனுஷனை பார்த்தாலும் பெருக்குறது பாரு பாரு அப்படின்றது. इस प्रकार आपको नहीं कहना कि मनुष्य को देख के ही आपको दूर भागना या फिर उनको कोई घृणा रखना। ஆமா, பக்கத்து பாவி பாவி அவன் பாரு திரும்பி போறது இப்படி பார்த்து. ऐसे ही देख के ऐसे नहीं भागना कि वो तो पापी है, वो तो बेकार है करके आपको नहीं भागना है। இல்ல நான் எதுக்கு சொல்றேன், கிறிஸ்தவ மக்கள் இப்படி எல்லாம் ஆயிட்டாங்க பாருங்க, அப்படியே आज मसीह लोग, ஒரு மாதிரி அது கிறுக்கு. आज मसीह लोग इस प्रकार एक चिड़चिड़ाहट सा हो गया है। ஒரு ஐயா சொல்றாரு பாருங்க, एक ஒரு ஐயா என் கூட இருந்து பழகினவரு, और एक उन्होंने एक पासवान उन्होंने कहा, அவரு வேலை செஞ்சீங்கன்னு ஊழியம் பண்றாரு, वो काम करते करते भी सेवा करते थे। பாவிகள்கிட்ட பேச மாட்டாரு, பாவிகள்கிட்ட பேச மாட்டாரு. वो पापी करके नहीं बात करेंगे, பாவிகள் அவங்கள பாவிகள். वो बोलेंगे सब पापी हैं। அப்ப யாருக்கு ஆண்டவரை பத்தி சொல்றது? और किसको आप परमेश्वर के बारे में बोलेंगे? ஒருத்தர் எனக்கு பிரதர் ஒருத்தர் இருந்தார், और एक ब्रदर एक जन थे, நான் சாம் பிறக்கும் போது और शाम जब पैदा हुआ था ஒரு தெருவில் குடியிருந்தேன் சென்னையில. चेन्नई में एक சென்னையில ஒரு ஸ்ட்ரீட்ல और वहाँ पे एक जगह में भाड़ा में थे। அப்ப அந்த பிரதர் சொன்னாரு, वो ब्रदर ने कहा, அந்த தெருவுலயா இருக்கிறீங்க, அந்த தெருவுலயா இருக்கிறீங்க, அந்த ஸ்ட்ரீட்லயா இருக்கிறீங்க, क्या आप उस गली में अभी भी है? அங்க ரொம்ப மோசமான பசங்களாம் அங்க இருப்பாங்களே. और वहाँ का जो लोग है बहुत गलत लोग है। பரலோகத்துல கடவுள் இங்க வந்து மோசமான பசங்க இறங்கி இருக்க மாட்டாரு. இயேசு क्या यीशु आके इस संसार में देखिए इतना सारे गलत लोग करके क्या चले गए? நீங்க அந்த மோசமான இடத்துல நீங்க போனீங்கன்னா அது மோசமானது நல்ல இடமா மாறிடும். आप उस गलत जगह में अगर जाते हैं तो आपके द्वारा वो गलत जगह सही जगह में बदलना है। யோசேப்பு போனா எகிப்தே மாறிடுச்சுங்க. और जोसेफ जब जाता है तो पूरा इजिप्ट का जो देश बदल जाता है। நீங்க எங்க போறீங்களோ அந்த இடம் மாறிடும். आप जहाँ जाएंगे वो जगह बदल जाना है। இருக்கீங்களா? अब है இந்த மாதிரி கிறிஸ்தவங்களா இருக்காதீங்க தயவு செய்து. ऐसे ही मसीह ना बने। என்ன கேட்டார் பாருங்க, நான் அந்த சந்துலியா இருக்கிறீங்க, क्या अभी भी उस गली में आप है? அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, तब परमेश्वर ने कहा, நான் போனாலும் தெரு மாறிடும். और मेरे जाने के जगह वहाँ बदल जाएंगे। இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கணும் நம்ம. हम ऐसे ही मसीह बनना है। ஆமா, இயேசு எதுக்கு வந்தாரு? மோசமான இந்த பாவ உலகத்துக்கு தான் வந்து தான் மாத்தினார் எல்லாத்தையும். यीशु इसलिए आया कि सारे पापियों को सबको उद्धार देने के लिए, बदलने के लिए। சொல்ல திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். हम निरंतर आगे बढ़ेंगे। ஏன்னா பரலோகம் போவியான்னு கேட்டுப்பாங்க. और स्वर्ग जाएगा क्या करे पूछेंगे। அதே மாதிரி இயேசு கிட்ட என்ன பண்ணாங்க சீடர்கள், அவர் மேல போயினே இருக்கிறாரு, மேல போறாரு. और तब यीशु जो है ऊपर जाते हैं, அவர் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷ அறிவிக்க சொல்லிட்டாரு. और संसार में सारे सुसमाचार उन्होंने सुना दिया। அப்படியே மேல போறாரு, वो स्वर्ग में जा रहे हैं। அந்த 12-11 சீஷரும் ஆன் அப்படி பார்த்துக்கிறாங்க, 500 பேர் கிட்ட நினைக்கிறேன், அப்படியே ஆன் பார்த்துருந்தாங்க. और सारे 11 श्रेष्ठ இருக்குது வசனத்துல, वचन में लिखा गया है, सारे 11 श्रेष्ठ इस प्रकार उसको मुंह खोल के देखे, ஏன்னா காலை பிடிச்சினே போயிடலான்னு பார்த்தாங்க. क्योंकि उस காலை பிடிச்சிக்கினே போயிடலாம், उनका पैर पकड़ के हम ऊपर चले जाएंगे क्या देख रहे थे। அவர் சொன்னாரு, இல்ல நான் இதுல விளையாட்டு இல்ல, கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப முக்கியம். ये बहुत मुख्य, आप ध्यान से सुनिए।
அப்புறம் அந்த அங்க இருக்கிற தேவதூதர் சொன்னாங்க, और स्वर्गदूत ने कहा, என்ன ஆண் பாக்குறீங்க, போங்க போங்க வேலை செய்யுங்க வேலை செய்யுங்க. और कैसे मुंह फाड़ के आप सुन रहे, आप जाके काम करें, அப்படின்னா பூமியில வேலை பாருங்கப்பா. आप संसार में जाके भूमि में काम करें. என்னத்துக்கு பூமியில வேலை பார்க்கணும்? क्या काम करना वहाँ पे? இந்த பூமியில பரலோக தேவன் ஒருவர் இருக்கிறான்றது உன்னாலதான் காமிக்க முடியும். और ये संसार में एक स्वर्गीय परमेश्वर है करके आपको दिखाना करके कह रहे हैं. அதே மாதிரி தான் उसी प्रकार ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அதான் இயேசு மரிச்சு உயிர்த்தெழுந்த பேதுரு காலத்துல சபை ஆரம்பிக்கப்படுது. और पहला जो कलीसिया जो उस समय शुरुआत किया गया, சபை ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க? और कलीसिया शुरू करने समय क्या किया? ஃபர்ஸ்ட் செஞ்சுரி சீசர்கள் और पहला जो शिष्य लोग जो है எல்லா விசுவாசிகளும் வீடு வாசல் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. और வீடு வாசல் சொத்தெல்லாம் வித்துட்டாங்க. और सारे जो विश्वासी लोग क्या किया, सारे धन संपत्ति जो है बेचना शुरू कर दिया. எல்லாம் கோயில்ல வந்து சேர்ந்துட்டாங்க சபையில. सारे जो लाके कलीसिया में लाके रखने लगे. எல்லாரும் ஒண்ணா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. और सारे लोग जो एक साथ खाना शुरू कर दिया. எதுக்கு சொல்லுங்க? क्यों? எதுக்கு சொல்லுங்க? क्यों ऐसा किया? உங்ககிட்ட எதுக்குப்பா ஜோசப் சொல்லுப்பா, ஏன் அப்படி எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாம் ஒண்ணா ஆகிட்டாங்க, எல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாம் ஒரே இடத்துல சொல்லுங்க. சொல்லு தைரியமா, என்ன வேணா சொல்லு. எதுக்கு அப்படி பண்ணாங்க சொல்லு. ஏசு சீக்கிரம் வந்துடுவார், பல்லத்துக்கு போயிடலாம் எல்லாரும். வீடு வாசல் வேணாம், வேலை வேணாம், ஜாப் வேணாம், நான் சிசிடிவிலாம் போகக்கூடாது. वो सारे धन दौलत सब कुछ बेच के एक कट्ठा में रख के एक ही जगह में खाना उना खा के वहां पे ही बैठे रहते थे. நான் கிண்டல் பண்ணல, கவனிங்க. பரதேசி மாதிரி வாழ்றதுக்காக கடவுள் நம்மளை இங்க வச்சு இல்ல. हाँ, मजाक के लिए नहीं बोल रहे हैं. பரதேசியா இல்ல, பரதேசியா வாழ்றதுக்காக இல்ல. हम एक परदेसी के समान जीने के लिए नहीं, பாக்கியவான்களா வாழ்வதற்காக கடவுள் நம்மளை இங்க வச்சுக்கிறாரு. हमारे जीवन பாக்கியவான்களாக हमें एक भाग्यवान के समान जीने के लिए परमेश्वर ने रखा है. விளங்குதுங்களா? आप समझ रहे हैं? எல்லாம் அப்படி பண்ணாங்க. கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? और ऐसा किया तो परमेश्वर ने क्या किया? சபைக்குள்ள உபத்திரத்தை கொண்டு வந்து பிரிச்சாரு, எல்லாரையும் தூரம் ஓட வச்சாரு. और कलीसिया में एक समस्या को लाके सबको अलग अलग कर दिया. எங்கும் திரிஞ்சு சுவிசேஷம் அறிவிச்சாங்க. और तब वहां पे सुसमाचार शुरू करने சில நேரத்துல வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா நம்ம செய்து தப்புன்னு சொல்லிட்டு தேவன் காமிப்பார். और एक समय अगर हमारे जीवन में गलत कुछ समस्या आता है तो परमेश्वर वहां पे हमें दिखाते हैं. அப்போ எதுக்கு அப்படியே பண்ணாரு? क्यों ऐसा किया? கர்த்தர் இந்த உலகம் முழுவதும் கடவுளை பத்தி அறிவிக்கணும்ன்றதுக்கு தான் நம்மள வச்சிருக்கிறாரு. क्योंकि यहाँ जो संसार में परमेश्वर के बारे में जानने के लिए ही हमें रखा है. அதுக்கு என்ன வேணும்? उसके लिए क्या चाहिए? இந்த பூமியில என்ன வாழணும், ये संसार में हमें जीना, பூமியில வாழறதுக்கு எனக்கு பலன் வேணும். हमें इस संसार में जीने के लिए हमें बल चाहिए, சுகம் ஆரோக்கியம் வேணும். और चांगाई और तंदुरुस्ती चाहिए. ஆரோக்கியம் மட்டும் இல்ல, அந்த வாழ்றதுக்கான இந்த பூமியில வாழ்றதுக்கு எனக்கு பணம் வசதிகள் தேவை. और इस संसार में जीने के लिए सिर्फ चांगाई ने हमें धन और जगह भी चाहिए. அத தான் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறான பலனை தேவன் தராரு. और तुम्हें दीर्घायु से जीने के लिए मैं तुम्हें बल दूंगा करके कहता है. ஆமென். आमीन. அத தராரு. वो हमें देते हैं. ஹெல்த் வெல்த் தராரு. हमें अच्छा स्वास्थ्य देते हैं. இதத்தான் சபை மிஸ் பண்ணிடுச்சு பாருங்க. ये सारे जो है कलीसिया जो है खो दिए हैं. சபை என்ன பண்ணுது? வந்தா பரலோகத்துக்கு போணும் போதிச்சிச்சு. कलीसिया सिर्फ स्वर्ग में जाना करके बोल के விசுவாசிகளாம் ஒரு மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. और विश्वासी लोग एक घेरों के अंदर में बंधना शुरू हो गए. ஒரு நல்ல லெவல்ல வரணும்ன்ற எண்ணம்லாம் வர மாட்டேங்குது மக்களுக்கு. एक अच्छे स्तर में जीना है करके मन में नहीं आता है. நான் ஒரு பெரிய ஒரு அதிகாரி ஆகணும், நான் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும், நான் ஒரு பெரிய மந்திரி ஆகணும், இந்த எண்ணம்லாம் கிறிஸ்தவ மக்களுக்கு கிடையாது. मैं अच्छा ऑफिसर बनूंगा, या अच्छा पद में हमें बदल रहे हैं. யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம், याकूब उसका चौथा अध्याय, 4ஆம் அதிகாரத்துல याकूब उसका चौथा अध्याय. பாரு, இன்னைக்கு கூட நீங்க சின்ன ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சிருப்பீங்க. आज भी कुछ छोटा छोटा काम करते रहेंगे. இந்த சின்ன வேலையை போதும் உட்கார்ந்து இருப்பீங்க. सिर्फ आप एक छोटा काम हो जाएगा करके आप बैठे रहने से. இல்ல இப்போ சாம் தேவி ஒரு சின்ன வேலை செய்யறாரு வச்சுங்களேன். आज देखते हैं तो अगर सामदेव कोई छोटा काम அந்த வேலை இல்ல, இன்னும் வேற வேலை, வேற காரியங்கள், வேற பிசினஸ், வேற கடை, வேற வியாபாரம், பெரிய காரியங்களை செய்யறதுக்கு கடவுள் திட்டமிட்டு இருக்கிறாரு. परमेश्वर सिर्फ वही काम के लिए नहीं, और एक अच्छा काम, अच्छा व्यापार, अच्छा बिजनेस करने के लिए आपको रखा है. ஏன்? क्यों? சுவிசேஷம் அறிவிக்கணும்.
क्योंकि सुसमाचार शुरू करना है, இயேசுவை பத்தி அறிவிக்கணும். यीशु के बारे में बताना है, அதுக்கு எனக்கு பலன் வேணும், उसके लिए हमें बल चाहिए, அதுக்கு எனக்கு பணம் வேணும். उसके लिए हमें धन चाहिए। அப்ப நான் சும்மா ஏதோ சின்ன காரியத்தை செஞ்சீங்கன்னு எல்லாத்தையும் செய்ய முடியாது. और खाली एक छोटा सा कार्य करके हमें वो सब नहीं कर सकते। என்ன என்னுடைய லெவலை கத்தர் மாத்துறாரு. हमारा जो स्तर को परमेश्वर बदल रहे हैं, அதுதான் தேவ சித்தம். தேவனுடைய திட்டத்தை இயேசுடைய செயல்பாடை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துறாரு. और परमेश्वर का इच्छा है, परमेश्वर की आज्ञा और यीशु ने जो किया, पवित्र आत्मा वो हमारे जीवन में कार्य करते हैं। யோசேப்பு சாதாரண ஒரு பையனா பிறந்தான், ஒரு 12-11வது பிள்ளைய பிறந்தான். और जोसेफ जो एक साधारण रूप से एक 11 नंबर बच्चा था, அவனை ஒரு ரட்சகரா மாத்துறாரு. वो एक लक्ष्य के रूप में वहाँ पे बदल रहे हैं। தாவீது ஆடு மேய்ப்பனா இருந்தவன ஒரு பெரிய ராஜாவாக்குறாரு. और दाऊद को एक चरवाहा से उन्होंने एक राजा बनाया। ஆபிரகாம் ஒரு பொம்மை வித்தனா இருந்தவன ஒரு பெரிய சீமான் ஆக்கி விசுவாச தகப்பன் ஆக்குறாரு. और अब्राहम एक मूरत बेचने वाला व्यक्ति को उसको भी धनवान बनाया। பேதுரு வெறும் போட்டும் வளையமா ஒரு மீனவனா இருந்தவன பெரிய ஒரு போதகரா மாத்துறாரு. और पितरुस को भी जो है एक मछली पकड़ने वाला में से उसको भी एक बड़ा बनाया। அப்படி இருக்கும்பொழுது உங்களை ரட்சித்திருக்கிறார்னா உங்களை ஒரு சாதாரண ஒரு ஆளா வச்சு அனுப்பி பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக இல்ல, உங்களையும் ஒரு பெரிய ஆள் ஆக்கிறதுக்கு தான் தேவன் ரட்சித்திருக்கிறார். और वैसे ही आपको जब यहाँ पे उद्धार दिया है, रखा है, तो ऐसे ही आपको रहने के लिए नहीं, एक बड़ा स्तर में रह के जाने का परमेश्वर चाहता இதை है। நம்புறீங்களா? आप क्या विश्वास करते हैं? இதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். यही जो पवित्र आत्मा हमें दिया நான் गया है। திருப்பி சொல்றேன், ஏதோ உலகப்பிரமான ஒரு பிரசங்கம் கிடையாது சார். ये एक संसार के रूप से नहीं है, இது தேவ சித்தத்துடைய பிரசங்கம். ये परमेश्वर का आज्ञा का प्रचार है। தேவ நோக்கத்தை நிறைவேற்ற பிரசங்கம் இது. परमेश्वर का इच्छा क्या है उसमें जो कुछ भी है। இப்படி பேசினா தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு உலக பிரகார பிரசங்கம் சொல்லிட்டு இருக்காங்க. और इस प्रकार बोलने से नहीं बोल के वो संसार की तरह बोलना शुरू कर दिया। 4ஆம் அதிகாரம் और उसका चौथा अध्याय 5-10 और 5 से 10, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டுல யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 5-10. ஷதரபாக்கா, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் என்று வேத வாக்கிய வீணாய் சொல்லுகிறது நினைக்கிறீர்களா? और याकूब उसका 4 अध्याय 5 से पढ़ेंगे। क्या तुम यह समझते हो कि पवित्र शास्त्र व्यर्थ है? जिस आत्मा को उसने हमारे भीतर बसाया, क्या वह ऐसे लालसा करता है जिसका प्रतिफल डाह करे? 5ஆம் வசனம் பாருங்க, இது என்ன ஆவியானவர் பத்தி பேசுது. और पवित्र आत्मा यहाँ पे बात कर रहे हैं। யாக்கோப்பு சொல்றாரு, याकूब कहता है நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் हमारे अंदर रहने वाला जो पवित्र आत्मा வைராக்கியமா இருக்கிறாராம். वो हमारे लिए வைராக்கியம் வாஞ்சை, வாசிங்க அத. हमारे लिए 4:5 யாக்கோப்பு 4:5 அதில் இருக்குதாங்க சிஸ்டர், அதோ வாசிங்க. 4:5 வாசிங்க. என்ன அடுத்த வசனம் பாருங்க, அடுத்தது பாருங்க. 4 இல்லைன்னா 5 பாருங்க. 5 இல்லை வாசிங்க, அது இதை எடுத்து வாசிங்க, இதை மைக் எடுத்து வாசிங்க, மைக் எடுத்து வாசிங்க. 5ஆம் வசனம், அது 5, அது 6 தான் பாருங்க. वो ऐसी लालसा करता है कि जिसका प्रतिफल डाग है। அவ்வளோதானா? அவ்வளவுதான். நான் வாசிக்கிறேன். நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கியம் வாஞ்சியா இருக்கிற என்று வேத வாக்கிய வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அந்த வார்த்தை இருக்குதா பாருங்க. क्या पवित्र இருக்கு? पवित्र शास्त्र व्यर्थ है இல்ல, என்ன வசனத்தை சொல்லி படிங்க. 5th இருக்கு. 5th இருக்கு. 6th, அத 5 நானும் 5 தான் வாசிக்கிறேன். क्या तुम यह समझते हो कि पवित्र शास्त्र व्यर्थ कहता है जिस आत्मा को उसने हमारे भीतर बसाया है, क्या वह ऐसी लालसा करता है जिसका प्रतिफल डाग हो? இருக்குதா? கரெக்டா? அது जिसका प्रतिफल डाग हो। प्रतिफल
वैराग्य मना सिक्योरिटी मारी இது கேட்பான். நீங்க என்ன சொன்னீங்க முதல்ல? நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கியம் வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? கரெக்டா அதே மாதிரி வரல. லால்சா கர்த்தாய்னா ரொம்ப அதிகமா ஆசைப்படுறதுன்னு போட்டிருக்கு. ஆசைப்படுது, அதான் அந்த ஆசை, அந்த ஆசை வைராக்கியம் வரல, வைராக்கியம் வரல, அந்த ஆசைப்படுறாரு. ஆவியா நமக்குள்ள ஆசையை வைக்கிறாரு, ஆசை வச்சிருக்கிறாரு. लालसा करता है। हाँ, पवित्र आत्मा हमारे अंदर वो लालसा को रख रहा है। पवित्र आत्मा जो हमारे लिए एक लालसा को उत्पन्न करते हैं. அப்போ ஆவியான் எதுக்காக இருக்கிறாரு? ஆவியான் எதுக்காக இருக்கிறார் நமக்குள்ள? पवित्र எதுக்காக இருக்கிறார்னா, क्यों हमारे लिए रखा है? நம்ம இந்த பூமியில கடவுளின் நோக்க திட்டத்தை செய்வதற்கு அவர் ஆசையா இருக்கிறாரு. और ये संसार में परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए वो आशा रखते हैं, लालसा அவர் நமக்குள்ள வந்து இந்த மாதிரி செய்ய உள்ள தூண்டுறாருங்க. वो हमारे अंदर में वो सब डालते हैं. அத உங்களுக்கு வந்து இன்னைக்கு போதிக்கிறோம். எதுக்குன்னா இங்க சொல்றாரு, சும்மா இல்ல, ஆவியான நமக்குள்ள இருந்து அதை தூண்டி விடுறாரு. ऐसे ही खाली रहने के लिए नहीं, पवित्र आत्मा आपके जीवन में इस प्रकार डालते हैं, लालसा करते हैं. 6 वचனம், அவர் அதிகமான கிருபைகள் அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறவர் என்று சொல்லி இருக்கிறது. और 6 में कहता बहुत और भी अनुग्रह देता है, इस कारण यह लिखा है, परमेश्वर अभिमानियों का विरोध करता है पर दिनों पर अनुग्रह करता है. 7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். और 7, इसीलिए परमेश्वर के अधीन हो जाओ और शैतान का सामना करो तो बहुत तुम्हारे पास से भाग निकलेगा. 8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். परमेश्वर के निकट आओ तो वह भी तुम्हारे निकट आएगा. हे पापियों, अपने हाथ शुद्ध करो और हे दुष्चित लोगों, अपने हृदय को पवित्र करो. 9, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமா மாறக்கடவுது. 9 में दुखी हो और शोक करो और रो, तुम्हारे हंसी शोक में और तुम्हारा आनंद उदासी में बदल जाएगा. 10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். प्रभु के सामने दीन बनो तो वह तुम्हें शिरोमणि बनाएगा. என்ன சொல்றாருன்னா, यहाँ पे क्या कहते இங்க हैं? அந்த ஆவியா நமக்குள்ள இருந்து ओ पवित्र आत्मा हमारे अंदर में நம்மள மற்ற மக்களுக்கு மாற்றத்தை உண்டாக்குற சக்தியை நமக்குள்ள தராராம். और दूसरे लोगों को बदलने का जो सामर्थ हमारे जीवन में देते ஒரு हैं. விசுவாசி என்ன சொல்றாரு? एक विश्वासी क्या कहते हैं? சொல்றாரு, போதிக்கிறவரை மாறிடுறாரு, और वहाँ पे सिखाने से ही बदल जा रहा है. அவர் அதிக கிருபை தராரா நமக்கு, उसके लिए भी अनुग्रह देता है. அந்த வாஞ்சையை தராரு. वो जो हमें सिखाते हैं, அதுக்கு எதுக்கு வாஞ்சை விருப்பத்தை, வாஞ்சையும் கிருபை ஏன் தராரு? क्यों वो सब दे रहा है? மற்றவங்களை பார்த்து கடவுளுக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் இடத்துல வாருங்க, கர்த்தர் இடத்துல சேருங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை நம்மளை மாத்துவார். और दूसरे लोग देख के आपको लोग इस प्रकार के समान हमें बदलेंगे कि दूसरे लोग देखेंगे और हमें ये जानेंगे परमेश्वर ने हमें कैसे रखा है करके. அது மட்டும் இல்ல, கர்த்தருக்கு முன்னால் தாழ்மைப்படுங்களா என்ன அர்த்தம்? கர்த்தர் முன்னால் தாழ்மைப்படுங்களா என்ன அர்த்தம்? परमेश्वर में दीन बनने का क्या मतलब है? கர்த்தர் சொல்றத அப்படியே நீங்க ஒத்துக்கினீங்கன்னா நீங்க உங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார். और परमेश्वर जैसे कहते हैं वैसे अगर आप मानते हो तो परमेश्वर आपको शिरोमणि बनाएगा. கர்த்தர் இப்படிதான் நம்மளை மாற்றுகிறார். ऐसे ही परमेश्वर हमें बदला है, நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றுறாரு. हमारे जीवन को इस प्रकार बदल रहे हैं. அதுக்கு தான் கிருபையை தராரு, इसीलिए अनुग्रह देते हैं. அதுதான் அந்த வாஞ்சை விருப்பத்தை தராரு. और वे जो अनुग्रह देते हैं, வாஞ்சை விருப்பத்தை, அந்த வாஞ்சை விருப்பத்தை தராரு. வாஞ்சைன்றது சொல்ல முடியாது, அது ஹிந்தில वो चाहत और लालसा को देते हैं. அதை சொல்லுங்க, அதுல இல்லைன்னா கூட போற, வாஞ்சையை ஹிந்தில சொல்லுங்க, வாஞ்சை விருப்பத்தை தராரு. वो चाहत और लालसा को हमें देते हैं. ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया. ஆகவே யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் और उसका 16 अध्याय. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5:6, समाचार 14 अध्याय 14, 5, 6. 5, 6, 7. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியும்,
வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதுக்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். 14:5-6-7 6 5 6 7 थोमा ने उनसे कहा, हे प्रभु, हम नहीं जानते कि तू कहाँ जा रहा है, तो मार्ग कैसे जाने? यीशु ने उनसे कहा, मार्ग और सत्य और जीवन मैं हूँ, बिना मेरे द्वारा कोई पिता के पास नहीं पहुँच सकता। यदि तुमने मुझे जाना होता तो मेरे पिता को भी जानते हो और उसे जानते हो और उसे देखा भी है। பாருங்க, நமக்கு ஆவியானவர் எதுக்காக கொடுக்குறாரு? और पवित्र आत्मा क्या कह रहे हैं? இங்க இயேசு சொல்றாரு, यीशु यहाँ पे कहते हैं பரலோகத்தை பத்தி பேசினா வராரு. और स्वर्ग के बात कहते आ रहे हैं। உடனே தோமா சொல்றாரு, और वहाँ पे थोमा पूछ रहे हैं, ஆண்டவரே எங்களுக்கு எப்படி வழி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. और प्रभु हमें वो रास्ता कैसे पता चलेगा? இயேசு சொல்றாரு, நானே உங்களுக்கு வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்றாரு. और यीशु कहते हैं, मैं मार्ग सत्य और जीवन हूँ करके कहते हैं। என்ன அறிஞ்சிட்டீங்கன்னா எல்லாமே அறிஞ்சிப்பீங்க. और मुझे अगर जानते हैं तो आप उसको भी जानते करके என்ன சொல்ல வர்றாருன்னா, यहाँ पे क्या कह रहे हैं? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கணும்ன்றாரு. और परमेश्वर के राज्य को इस संसार में स्थापित करने के लिए बोल रहे हैं। நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இங்க இருக்கிறேன். और मैं मार्ग सत्य और जीवन हूँ, என்னை அல்லாமல் பிதாவுடைய சித்தத்தை செய்ய முடியாதுன்றாரு. और मेरे बिना पिता का जो इच्छा नहीं कर सकते करके कह रहे हैं। இன்னொரு வசனம் வாசி முடிச்சிடலாம். இன்னொரு வசனத்தை வாசி और एक वचन पढ़ के हम खत्म। நீதிமொழிகள் 12:28 और नीति वचन में 12:20 நீதிமொழிகள் 12:28 नीति वचन 12:20 12:28 और 12:28 நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. धर्म के मार्ग में जीवन मिलता है और उसके पथ में मृत्यु का पता नहीं। என்ன சொல்றாரு திருப்பி? यहाँ पे क्या कहते हैं? கிறிஸ்தவ வாழ்க்கையில मसीह जीवन में நெகட்டிவே கிடையாது, எல்லாம் பாசிட்டிவ் தான்ன்றாரு. कोई भी नकारात्मक नहीं है, सारे जो है पॉजिटिव रहेगा, அப்போ सकारात्मक चीज रहेगा। இத ஆழமா நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். ये जो हमें विश्वास करना है, பிதாவின் செயல் நெகட்டிவ் கிடையாது, और पिता के साथ रहने से பிதாவின் திட்டம் நெகட்டிவ் கிடையாது, पिता के साथ में कोई भी बुराई नहीं है, இயேசு கிறிஸ்து செயல்பாடு நெகட்டிவ் கிடையாது. यीशु के साथ रहने में कोई भी बुराई नहीं है। அப்ப அந்த ரெண்டும் பரிசுத்தனை நம்முடைய வாழ்க்கையில செயல்பாடு கொண்டு வராருன்னா, और पवित्र आत्मा क्या लेके हमारे जीवन में आ रहे हैं? நம்முடைய வாழ்க்கையில எந்தவித நெகட்டிவ்க்கும் இடம் இல்லைன்றாரு. और हमारे जीवन में कोई भी बुरी चीजें का जगह नहीं है करके कह रहे हैं। ஃபெயிலியரே ஆக முடியாதுன்றாரு. और कोई भी चीजों में आपको फेलियर नहीं होना है। எங்க பிதா செய்யறது எதுவும் ஃபெயிலியர் ஆகுமா? क्या पिता जो कार्य करेगा कोई उसमें कोई फेल होगा? இயேசு கிறிஸ்து செய்யறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுமா? क्या यीशु कोई कार्य में फेलियर हो सकता है? பிதாவின் திட்டத்தையும் இயேசு கிறிஸ்து செயல்பாடிலும் உங்களுக்குள்ள ஆவியானவர் செயல்படுத்துறாருன்னா, और पिता जो कार्य करते हैं और यीशु जो किया वो हमारे जीवन में पवित्र आत्मा करने हैं। உங்க வாழ்க்கையில் நெகட்டிவானது காரியம் நடக்க முடியாதுன்றார். और आपके जीवन में कोई भी बुरी कार्य नहीं हो सकता करके कह रहे हैं। அப்போ நான் என்ன பண்ணணும்? हम क्या करना है? என்ன முழுமையா தேவனுடைய திட்டத்துக்கு நோக்கத்துக்கு என்ன விட்டு கொடுக்கும் பொழுது, और पूरे संपूर्ण रीति से हम परमेश्वर की इच्छाओं को என்னுடைய வாழ்க்கையில நெகட்டிவ் கூட பாசிட்டிவா மாத்துவார். हमारे जीवन में सारे बुरे कार्यों भी अच्छे कार्य में बदल जाएंगे। ஆமென். இப்ப இங்கதான் விஷயம் இருக்குது. यहाँ पे ही वो विषय है। உங்களை முற்றிலுமா ஆவியானவருக்கு நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது, अगर हम संपूर्ण रीति से उसको ग्रहण करते समय உங்க பாதையில ஜீவன் தான் இருக்க, ஒழிய மரணம் இருக்காது. आपका जीवन में जीवन रहेगा, कोई मरण नहीं रहेगा। அப்படின்னா நல்லது தான் உங்களுக்கு நடக்கும், ஒழிய தீமையே நடப்பதுக்கு தேவன் உங்களை விட மாட்டார். हमारे जीवन में कभी भी अच्छा ही रहेगा। ஆமென். आमीन। நம்ம எழுந்து நிற்போம். हम खड़ा हो जाएंगे। அப்பா முடிச்சிட்டாங்களா? கவனிங்க, आप ध्यान दीजिए। யோனா தப்பா போறாரு. और जोना जो है गलत रास्ता में जा रहा है। ஆண்டவர் ஒரு இடத்துக்கு சொன்னா இன்னொரு இடத்துக்கு போறாரு. परमेश्वर एक जगह में कहा और वो और एक जगह में जा रहा है। அவரை மீன் முழுங்குது. और वहाँ एक मछली के द्वारा, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், आप सोच के देखिए, கடல்ல செத்துருப்பான் அவன்.
वो समुद्र में मर जाता है, கடல்ல தான் தூக்கி போட்டாங்க. उसको समुद्र में डाल दिया गया। ஆனா கடல் கிட்ட வந்து மீன் வாயில அவன் அப்படியே கேட்ச் பண்றாரு. और परमेश्वर की आज्ञा से मछली जो है उसका पकड़ लेता है। அவனை கொண்டு போய் திருப்பி கரையில கக்கி தேவ திட்டத்தை செய்ய வைக்கிறார். और दोबारा ले जाके वो ऐसे जगह में रखा जहाँ पे परमेश्वर चाहते थे। நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கூட நீங்க தப்பா போனா கூட நான் சொல்றேன், இந்த காலை வேளையில ஏதோ ஒரு விதத்துல உங்களை பிடிச்சி உங்களை கொண்டு போய் சரியா நடத்துவார். और आप भी आपके जीवन में अगर कहीं भी अपने मर्जी से गलत रास्ता में जा रहे थे, परमेश्वर आपको पकड़ के आपको सही रास्ता में ले நீங்க மட்டும் முழுசா தேவனை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, अगर आप संपूर्ण रीति से परमेश्वर को विश्वास करना शुरू करें, எந்த சூழ்நிலையிலும் உங்களை சிக்க விடாம அவர் கவர் பண்ணி கரெக்டா கொண்டு போய் செயல்படுத்த வைப்பார். आपको ऐसे भी स्थिति में परिस्थिति में रहेगा, वहाँ आपको परमेश्वर पूरा ढांक के लेके आपको जाके அதான் சொல்லுது, நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணம் இல்லை, அதன் பாதையில தவறே இருக்க முடியாதுன்றார். इसलिए यहाँ पे कहता है धार्मिक पद में जीवन है और उस जीवन में कोई भी समस्या नहीं है करके। இதெல்லாம் நம்ம நம்பணுங்க. ये सब हमें विश्वास करना है। விசுவாசிங்க. आप विश्वास करें। எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். हमारे अंदर पवित्र आत्मा है। ஆபிரகாமுடைய ஸ்டைல மாத்தினவர் என்ன மாத்துவார். अब्राहम के समान जिसे बदला हमें भी बदलेगा। அதே போல தாவீதுடைய வாழ்க்கையை மாத்தினவர் என்ன மாத்துவார். जैसे दाऊद के जीवन को बदला हमारे जीवन को बदलेगा। பேதுருடைய வாழ்க்கையை மாத்தினவர் என்ன மாத்துவார். और पतरस के जीवन ने जैसे बदला हमारे जीवन में बदलेगा। எனக்கும் நல்ல உயர்வான ஒரு சம்பவத்தை வச்சுக்கிறார், உயர்வான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான்னு நம்புங்க. एक हमारे लिए एक उच्च स्थान में उच्च जीवन, अच्छा जीवन रखा करके आप विश्वास करें। என்னுடைய வாழ்க்கை उयर நிலையில கொண்டு போவார். हमारे जीवन और आगे ले जाएंगे। நம்முடைய வாழ்க்கை நன்றா இருக்கும், हमारे जीवन में अच्छा रहेगा, நல்ல நிலையில கொண்டு போவார். ये अच्छा दिन में என்னுடைய ले தொழில், जाएंगे। வியாபாரம், என்னுடைய படிப்பு எல்லாமே சேஞ்ச் ஆகும். हमारे काम काज, बिजनेस, व्यापार सारी चीजों में बदल जाएगा, எல்லாத்தையும் சிறப்பாக்குவார். सब कुछ ठीक हो जाएगा। இதுக்கு தான் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். यही जो है पवित्र आत्मा में दिया है। அதனால தான் அவர் நமக்குள்ள வாஞ்சியாய் எனக்கு வரல, வராத போயிடுச்சு பாருங்க. வாஞ்சியும் உங்க இந்திய படிச்ச உடனே எனக்கு வரல. हमें आशा और लालसा, வைராக்கியம் வாஞ்சியா நமக்குள்ள இருப்பார். हमारे जीवन में आशा और लालसा है, அதுக்கு தான் கிருபை அளிக்கிறார். इसलिए हमें अनुग्रह दिया இந்த गया। காலையில சபைக்கு வந்துக்கிறீங்க பாத்தீங்களா, आज के सुबह में कलिसिया में அவர் நல்லவர்ன்றது ஆழமா நம்புங்க. आप वो विश्वास करें संपूर्ण रीति से, அவர் நல்லவர்ன்றது ஆழமா நம்புங்க. वो अच्छा है करके विश्वास, அவர் நல்லவர்ன்றது ஆழமா நம்புங்க. वो हमें अच्छा देगा कर विश्वास करें। அவங்கள பிதாவின் சித்தத்தையும் இயேசுடைய செயல்பாடையும் உங்க வாழ்க்கையில் நடத்துவார். और पिता की जो आज्ञा है और यीशु ने जो किया है वो सब हमारे जीवन में पूरी கர்த்தர் உங்களை करेगा। சீல் பண்ணியிருக்கிறார். परमेश्वर हमारे लिए मोहर लगा के रखा है, உங்களுக்கு முத்திரை போட்டிருக்கிறார், சீல் பண்ணி பாதுகாக்கிறார். आपको और मुझे एक मोहर लगा के वो एक देखभाल कर रहा है। அவர் அச்சாரமா இருக்கிறார். वो हमारे लिए அச்சாரமா இருக்கிறார், கேரண்டியா இருக்கிறார். वो हमारे लिए गारंटी के समान है, ஏன்னா உங்களை அவர் வாழ வைப்பார் சிலுவையின் மூலமாக. क्योंकि वो क्रूस के द्वारा பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறார். पवित्र आत्मा हमारे जीवन में है। கவலைப்படாதீங்க. आप डरिए मत, உங்க கண்ணீர், கவலை எல்லாத்தையும் மாத்துவார். सारे दुख परेशानी सब कुछ बदल देंगे। உங்க பிரச்சனை எல்லாம் அவர் மாத்தக்கூடியவரா இருக்கிறார். वो आपका समस्या को बदल देंगे। தைரியமா இருங்க, आप ध्यान से रहिए, நம்பிக்கையோட இருங்க. आप विश्वास के साथ रहिए। எல்லாம் அவர் மேல ஆழமா நம்புங்க. மனுஷனை நம்புவது பார்க்கிறோம், கர்த்தர் மேல ஆழமா நம்புங்க. आप मनुष्य को भरोसा करने से अच्छा परमेश्वर पर भरोसा करें। கர்த்தர் ஆழமா நம்புங்க பிரதர். आप परमेश्वर पर भरोसा करें। கர்த்தர் தான் உங்களுக்கு எல்லாமே தருவார். परमेश्वर ही जो आपको सब कुछ देंगे। மனுஷன் நம்புறது போதும்னு சொல்லுங்க வாய் திறந்து. और मनुष्य लोग जो है आप मुंह फेर लेंगे। சொல்லுங்க, எனக்கு என் காதுல கேட்கட்டும், மனுஷன் நம்புவது எனக்கு போதும், நான் மனுஷன் நம்ப மாட்டேன், நான் கர்த்தர் உங்களை நம்புறேன். मैं मनुष्य पर भरोसा नहीं करूंगा, मैं परमेश्वर पर भरोसा करूंगा। இத சும்மா சொல்லினே இருங்க. இத ये आपको कहते रहना है। நான் மனுஷன் நம்ப மாட்டேன், मैं मनुष्य को नहीं मानूंगा, நான் கர்த்தரை நம்புறேன். मैं परमेश्वर पर भरोसा நான் மனுஷன் நம்ப மாட்டேன், मैं मनुष्य को नहीं भरोसा நான் करूंगा, கர்த்தரை நம்புறேன். मैं परमेश्वर पर भरोसा நான் करूंगा, மனுஷன் நம்ப மாட்டேன், मैं मनुष्य को नहीं நான் मानूंगा, கர்த்தரை நம்புறேன். मैं परमेश्वर पर भरोसा करूंगा।
ஓ நன்றி ஆண்டவரே. धन्यवाद पिता। கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. हाथ उठाए परमेश्वर को धन्यवाद कहेंगे। நம்ம ஒப்பு கொடுங்க, நம்மள ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே उसकी स्तुति நான் करेंगे। கர்த்தரை நம்புறேன் ஆண்டவரே, கர்த்தரை நம்புறேன். आप बोलिए हम परमेश्वर पर भरोसा ஆமா, करेंगे। மனுஷன் நான் நம்ப மாட்டேன். मैं मनुष्य पर भरोसा नहीं மனுஷன் रखूंगा। நான் நம்ப மாட்டேன். मैं मनुष्य पर भरोसा மனுஷன் नहीं நிறைய रखूंगा। கேரண்டி கொடுத்துருப்பாங்க, மனுஷன் நம்பாதீங்க. मनुष्य बहुत सारे गारंटी देके वो भूल जाएगा। ஹalleluya हालेलुया ஹalleluya ஹalleluya. हालेलुया। ஆவியானவரே உமக்கு நன்றி. पवित्र आत्मा आपको பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரே உமக்கு நன்றி. पवित्र आत्मा आपको धन्यवाद। தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி. परमेश्वर का आत्मा आपको ஜனங்களுக்கு धन्यवाद। விடுதலை உண்டாகட்டும்பா. हाँ लोगों को परमेश्वर மனதுல விடுதலை छुटकारा दे। உண்டாகட்டும். लोगों को छुटकारा दे परमेश्वर। சரீரத்துல விடுதலை உண்டாகட்டும். और शरीर में चंगाई दे ஓ இருதயத்தில் விடுதலை உண்டாகட்டும். और हृदय में छुटकारा दे। எதையெல்லாம் தப்பா நம்பி கொண்டிருக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து போகட்டும் ஆண்டவரே. और जो जो गलत गलत में विश्वास है उसको टूटने पाए। ஓ ரைட்டான விதத்துல ஆவியானவங்களை வழி நடத்துங்க. और सही रास्ता में आप चलाए पवित्र आत्मा। இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से। ரைட்டான விதத்துல அவங்களை வழி நடத்துங்கப்பா. और सही रास्ता में आप उनको चलाए प्रभु। ஓ தேங்க் யூ ஜீசஸ். धन्यवाद यीशु। தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். धन्यवाद पवित्र எங்களையும் आत्मा। கரெக்டான வழியில வழி நடத்துங்கப்பா. हमें सही रास्ता में ले இந்த चले சபையை पिता। கரெக்டான வழியில வழி நடத்துங்க. हमारे कलीसिया सही रास्ता में இந்த ले चले। ஊழியத்தை கரெக்டான வழியில வழி நடத்துங்க. ये सेवकाई को सही रास्ता में ले चले। இந்த ஆராதனையை கரெக்டான வழியில வழி और நடத்துங்கப்பா. आराधना सही रास्ता में ले चले ஓ परमेश्वर। எங்க சுய சக்தினால சுயமா எங்களை செயல்பட விடாதீங்க. हाँ परमेश्वर हम अपने शक्ति सामर्थ्य से नहीं कर सकते நீங்க परमेश्वर। பரிசுத்த ஆவியின் சுயமாய் பேசாமல் आप अपने ही पवित्र आत्मा के साथ हमें ले चले। பிதாவின் திட்டத்தையும் இயேசு கிறிஸ்து செயல்பாடையும் எங்களுக்கு பேசுங்க. और पिता की आज्ञा और यीशु जो किया हुआ वो हमारे जीवन में बात करे। நன்றி ஆண்டவரே. धन्यवाद यीशु। ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. एक एक परिवार में आशीष दे। ஒவ்வொரு नबரை ஆசீர்வதிங்க. एक एक लोगों को आशीष दे। ஓ எல்லா வியாதிகள் மறையட்டும். सारी बीमारी दूर हो எல்லா जाए। பயம் கவலைகள் மாறட்டும். सारी चिंता और डर घबराहट दूर हो जाए। சமாதானம் உண்டாகட்டும். और समाधान हो परमेश्वर। சந்தோஷம் உண்டாகட்டும். और खुशी हो परमेश्वर। எல்லா குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும். सारे घर के समस्या बदल जाए। எல்லா பிசாசின் கிரியைகள் குடும்பங்கள்ல இருந்து அழிக்கப்படட்டும். सारे शैतान के कार्य उनके परिवार से दूर हो जाए। குடும்பத்திலே பரிசுத்த ஆவியான கிரியை செய்வாராக. और उनका परिवार में पवित्र आत्मा कार्य करे। இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். यीशु का लहू हम छिड़कते हैं। விடுதலை உண்டாகட்டும். चंगाई मिले परमेश्वर। இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம். அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அவர் இல்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். எல்லாம் சொல்லுமா? என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். பெரும் காற்று வீசினால் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தால் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன்.
என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் பயப்படே என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் வஞ்சிடே என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் பயப்படே என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் வஞ்சிடே. இயேசு ராஜாவுக்கு